சொல்வதும் கேட்டதில்லை. Amen. Praise Lord. Hallelujah. Welcome you all in the name of our Lord and Savior Jesus Christ. Before we start the worship, let's say a prayer and then we move on. Amen. வானத்தையும் பூமியும் படைத்த எங்கள் நல்ல தகப்பனே, மீட்பர் ரட்சகரும் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தில் இந்த காலை வேளையில் வந்திருக்கிறோம். பிதாவே, இந்த காலை வேளையிலுமாய் 11 மாதங்களாக எங்களை கண்ணின் மணி போல காத்து வழி நடத்தி ஆசீர்வதித்து, பிதாவே, இன்னுமாய் ஒரு புதிய மாதத்தை எங்களோட வாழ்நாளிலே நீங்கள் கூட்டி கொடுத்துருக்கீங்க. அதற்காக உமக்கு கொடான கொடி நன்றி செலுத்துகிறோம். இந்த 11 மாதங்களாக பிதாவே, உங்களுடைய கரத்தையும் நீங்கள் எங்களோடு கூட வந்த தடங்களையும் பார்க்கும்படியாக தேவன் இந்த மாதத்தில் எங்களை இன்னும் ஒரு விசையாய் கூட்டி வந்து, பிதாவே, உங்களுடைய நன்மைகளை நாங்கள் யோசித்து பார்க்கும்படியாக, உங்களுடைய கிருபைகளை யோசித்து பார்க்கும்படியாக, திரும்பி பார்த்து தேவன் எங்களுக்கு செய்த எங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எவ்வளோ நல்லவராக இருந்திருக்கிறீங்க என்பதையும் உங்களோட ஃபெய்த்ஃபுல்னஸையும் பார்க்கும்படியாக தேவன் இன்னும் ஒரு நாளையும் இன்னும் ஒரு மாதத்தையும் தேவன் எங்களுக்கு காலை வேளையில் கூட்டி கொடுத்த தயவுக்காக, கிருபைக்காக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உமக்கு நன்றி செலுத்துகிறேன். பிதாவே, இந்த ஒரு 11 மாத காலங்களாக பிதாவே எங்களுக்கு நன்மையை மாத்திரமே நீங்க செஞ்சிருக்கீங்க. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். பிதாவே, நாங்கள் பலனற்று இருந்த நேரத்திலே உங்களுடைய பலன் எங்களை தாங்கி இருக்கிறது. நாங்கள் சுகவீனமாய் இருந்த நேரத்திலே நீங்க எங்க சுகமாய் மாறி இருக்கிறீங்க. பிதாவே, நாங்கள் எங்களை கையேந்த விடல, எங்களை தலைகுனிய விடல, உண்மை நம்பி நாங்கள் வாழ்ந்ததுனாலே பிதாவே, எந்த இடத்துலையும் நாங்கள் ஏமாந்து போகாதபடிக்கு தேவன் இம்மட்டுமா எங்களை காத்து வழி நடத்திருக்கீங்க. அதற்கா உமக்கு கொடான கொடி நன்றி செலுத்துகிற இந்த காலை வேளையிலுமாய் இங்கே நாங்கள் பாடப்படுகிற பாடல்கள் உம்மை உயர்த்தட்டும், உம்முடைய நன்மைகளை உயர்த்தட்டும், நீங்க எங்களுக்கு செய்த எல்லா நன்மைகளையும் இந்த காலை வேளையில் நாங்கள் உயர்த்தட்டும். பிதாவை, வந்திருக்கிற ஒவ்வொருத்தருடைய இருதயத்தையும் கரங்களை ஒப்புக் கொடுக்கிறேன். ஒவ்வொருத்தருக்கும் இந்த காலை வேளையில தேவன் ஊழியம் செய்யறதற்காக நன்றி. அவங்க எந்த சூழ்நிலையில இருந்தாலும் அவங்களை இந்த காலை வேளையில தேவன் எழுப்பி தூக்கி நிறுத்தி பிதாவை இன்னுமாய் உற்சாகமாய் உமக்காக ஓடும்படியான ஒரு நிலைமைக்குள்ளாக தேவன் ஒவ்வொருத்தரையும் எங்கள் காலை வேளையில கொண்டு வரும்படியாக தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறேன். நாம மாத்திரம் இந்த இடத்துல மகிமை அடையட்டும். ராஜ்யம் மாத்திரம் எங்கள் மூலியமாய் கட்டப்படட்டும். எல்லா துதி கன மகிமையும் மீட்பரும் ரட்சகரும் ஆண்டவருமான இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தில் ஏறெடுத்து ஜெபிக்கிறேன். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமேன். இந்த காலவேளையிலுமாய் ஆண்டவர்கிட்ட நான் கேட்டேன், என்ன ஆண்டவர் இன்னைக்கு என்ன பாடல்களை நான் சூஸ் பண்ணணும், என்ன பாடல்களை பாடும்படியாக நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்னு கேட்டதுக்கு எனக்கு ஆவியானவர் சொன்னது, இந்த ஒரு வருஷம் உன்னை தூக்கி நிறுத்தின பாடல்களை நீ பாடு. உனக்கு எந்தெந்த பாடல்கள் மினிஸ்டர் பண்ணுச்சோ, உன்னுடைய சூழ்நிலைகளில் நீ நடந்து வந்த பாதையில் எந்தெந்த பாடல்கள் உனக்கு ஆசீர்வாதமாக இருந்ததோ அந்த பாடல்களை சூஸ் பண்ணும்படியாக God led me today. So எல்லா பாடலும் இல்லைனாலும் I chose 3 songs. இந்த முதல் பாடல், வானம் பூமி படைத்த தேவனே எனக்கு ஒத்தாசை வரும் கர்த்தர் நீங்களே, கண்களை உன்னிடத்துல மாத்திரம் ஏறெடுப்பேன். அப்படி இருக்கும் பொழுது வேற எங்கிருந்தும் இல்லை, வேற எவரிடமும் இல்லை, உண்மையே நான் நோக்கி பார்க்கிறேன், உன்னிடத்துல இருந்து மாத்திரம் என்னோட ஒத்தாசை வரும். எத்தனை பேர் சொல்ல முடியும், இந்த 11 மாத காலங்களும் எந்த இடத்துல இருந்து எனக்கு ஒத்தாசை வரல ஆண்டவரே, உங்ககிட்ட இருந்து மாத்திரம் தான் ஒத்தாசை வந்ததுன்னு எத்தனை பேர் சொல்ல முடியும்? எங்களோட உமன்ஸ் மீட்டிங்ல கூட இந்த பாடலோடு தான் நாங்க இந்த வருஷத்தை தொடங்கணும். ஆண்டவரே, நாங்க எங்களோட கண்களை உங்ககிட்ட மாத்திரம் ஏறெடுத்து பார்ப்போம். எங்க இருந்து ஒத்தாசை வரலனாலும் உங்ககிட்ட இருந்து எங்களுக்கு ஒத்தாசை வரும். எங்க இருந்து மழை வரலனாலும், எங்க இருந்து தண்ணி வரலனாலும் வாய்க்கால்களை நிரப்பக்கூடிய தேவன் நீங்களா இருக்கீங்கன்னு சொல்லிட்டு ஏறெடுத்து பார்த்தோம். கண்டிப்பாகவே இந்த நாளிலே இந்த இடத்துல இருந்து தைரியமாய் நான் சொல்ல முடியும், என்னுடைய ஒத்தாசை அவரிடத்திலிருந்து மாத்திரம் வந்தது, என்னுடைய காரியங்கள் அவரிடத்திலிருந்து மாத்திரம் வந்தது. என்னை அவர் ஏமாந்து போக விடல, என்னை கைவிடல. இந்த நாளிலே என்னை நன்றி உள்ளவளாக என்ன நிறுத்திருக்கிறாரு. I am pretty sure, my dear brothers and sisters in Christ, that is the same testimony that we all have today. சுகபல ஜீவன் ஆரோக்கியத்தோடு சுவாசத்தோடு ஜீவனோடு நன்மைகளை பெற்றவர்களா இந்த காலவேளை நாம் யாரும் வந்திருக்கிறோம்.
இந்த ஒரு மாசத்துலயும் இந்த வரப்போகிற மாசத்துலயுமாய் நமக்கு ஒத்தாசை திருப்பி அங்கிருந்து தான் வரப்போகுது. திருப்பி எந்த மனுஷனிடத்துல இருந்து வரப்போறதுல, இதே தேவனிடத்துல இருந்து, இந்த வானத்தையும் பூமியும் படைத்த இந்த தேவனிடத்துல இருந்து தான் இந்த மாசத்துக்கும் நமக்கு ஒத்தாசை வரப்போகுது. ஸோ இந்த ஒத்தாசை ஏறெடுத்து அவரிடத்துல மாத்திரம் நம்மளை கண்களை வைத்து இந்த பாடலை பாடுவோம். வானம் பூமி படைத்த தேவனே, எனக்கு ஒத்தாசை செய்யும் கர்த்தர் நீரே. ஆமேன். வானம் பூமி படைத்த தேவனே, எனக்கு ஒத்தாசை செய்யும் கர்த்தர் நீரே. கண்களை ஏறெடுப்பேன் நான், ஒத்தாசை செய்யும் கர்த்தர் நீரே. வானம் பூமி படைத்த தேவனே, எனக்கு ஒத்தாசை செய்யும் கர்த்தர் நீரே. கண்களை ஏறெடுப்பேன் நான், ஒத்தாசை செய்யும் கர்த்தர் நீரே. வேறெங்கிருந்தும் இல்லை, வேறெவரிடமும் இல்லை, உமையே நோக்கி பார்க்கிறேன். 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 சூழ்நிலைகள் பார்ப்பதில்லை, உலகம் சொல்லுவதை கேட்பதில்லை. சூழ்நிலைகள் பார்ப்பதில்லை, உலகம் சொல்லுவதை கேட்பதில்லை. இல்லாதவைகளை இருப்பவைகள் போல் அழைக்கும் தெய்வம் நீரே. இல்லாதவைகளை இருப்பவைகள் போல் அழைக்கும் தெய்வம் நீரே. வேறெங்கிருந்தும் இல்லை, வேறெவரிடமும் இல்லை, உமையை நோக்கி பார்க்கிறேன். 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 காற்றையும் நான் பார்ப்பதில்லை, மழையையும் நான் பார்ப்பதில்லை. காற்றையும் நான் பார்ப்பதில்லை, மழையையும் நான் பார்ப்பதில்லை. வாய்க்கால்கள் தண்ணீரால் நிரம்பிடும் என்றவரே. வாய்க்கால்கள் தண்ணீரால் நிரம்பிடும் என்றவரே. வேறெங்கிருந்தும் இல்லை, வேறெவரிடமும் இல்லை, உமையை நோக்கி பார்க்கிறேன். 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 ஆமென். தேங்க்யூ லார்ட். நன்றி ஆண்டவரே. வேற எங்கிருந்தும் இல்ல ஆண்டவரே, வேற எவனிடமும் இல்ல ஆண்டவரே, எந்த மனுஷனிடத்துல இருந்தும் எந்த சோர்ஸ்ல இருந்தும் இல்ல ஆண்டவரே. உண்மையே நோக்கி பார்க்கிறோம். உண்மையே பார்த்த முகங்கள் வெட்கப்பட்டு போனதில்லையே, அதற்கு அம்மாக்கு நன்றி செலுத்தி இந்த கால வேலையுமாய் எனக்கு அன்பான சகோதர சகோதரன், நான் காலையில் மெடிடேட் பண்ணிட்டு இருக்கும் போது God asked me to share a testimony from my life. நான் இதை ஆல்ரெடி விமென்ஸ் மீட்டிங்கில் ஷேர் பண்ணியிருக்கேன். பட் Holy Spirit said that it will
encourage people. இந்த வருஷத்துலயுமாய் I know that I was due for a promotion at my work. அந்த ப்ரொமோஷனுக்காக நான் என்னோட மேனேஜர் கிட்ட பேசும்போது I told him, see, I want this salary, இந்த அமௌண்ட் எனக்கு வந்து வர மாதிரி நீங்கள் எனக்கு இன்க்ரீஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டிருந்தேன். அவரும் மண்டையை ஆட்டிக்கிட்டு அவரும் தன்னால் முடிஞ்ச எல்லா முயற்சியும் பண்ணார். பட் ஸ்டில் என்னுடைய கம்பெனி வந்து நான் கேட்ட ஓரளவுக்கு ஏற்றுனாங்களே தவிர நான் கேட்ட அந்த அமௌண்ட்டுக்கு வந்து அவங்களால கொண்டு வர முடியல. ஏற்கனவே அவங்க சொன்னாங்க, இருக்கிறதுலே உனக்கு தான் நாங்கள் நிறைய கொடுத்துருக்கோம், மொத்த கம்பெனிலையுமே உனக்கு தான் ஜாஸ்தி ஹைக் வந்திருக்கு, இதுக்கு மேலே எங்களால் பண்ண முடியாது அப்படின்ட்டு. நான் ஆண்டவர்கிட்ட சொன்னேன், என்ன ஆண்டவரே இது நான் உங்ககிட்ட தானே கேட்டேன், ஏன் வந்து இதை அவங்க பண்ணலை எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டு, சரி ஓகே எதுவாக இருந்தாலும் என்னுடைய கண்கள் உண்மையை தான் பார்த்துருக்குது, ஒருவேளை நான் வந்து இவங்க மூலயமா நீங்கள் இதை செய்வீங்க நான் நினச்சிருவேன்றதுக்காக நீங்கள் எனக்கு செய்யலையோ என்னமோ அப்படின்னு சொல்லிட்டு நான் அதோடு விட்டுட்டேன். ஆனால் நம்ப மாட்டீங்க, வித்தின் 2 months there were tax changes across ஆஸ்திரேலியா. அண்ட் 2 மாதத்தில் நான் என்ன அமௌண்ட் எக்ஸாக்டாக கேட்டனோ அது பிகாஸ் ஆஃப் த tax changes that happened in the country. நான் என்ன அமௌண்ட் எக்ஸாக்டா நான் என்ன மென்ஷன் பண்ணியிருந்தேனோ என்னோட சேலரி ப்ரொபேஷன் அந்த டிஸ்கஷன்ஸ்ல அதே அமௌண்ட் 2 மாசத்துல பிகாஸ் ஆஃப் த சேஞ்சஸ் தட் ஹேப்பன்ட் இன் த கண்ட்ரி என்னோட அக்கௌண்ட்டுக்கு வந்து விழுந்தது. ஸோ வேற எங்கிருந்தும் இல்லை, வேற எவரிடமும் இல்லை. நம்ம சம்டைம்ஸ் இவங்க மூலியமா நமக்கு ஹெல்ப் கிடைச்சிருமோ, அவங்க மூலியமா நமக்கு ஹெல்ப் கிடைச்சிருமோ, நம்ம சம்டைம்ஸ் நம்மளோட சோர்சஸ் கடவுள் தான் செய்யறாரு, பட் அந்த சோர்சஸ் ஒரு நிமிஷம் பார்த்து சில நேரத்தில் ஆடி போயிடுறோம். பட் மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் இன் கிரைஸ்ட், அவர் உங்களுக்கு கொடுக்கணும்னு நினைச்சிட்டாருன்னா, தான் பிள்ளைக்கு செய்யணும்னு நினைச்சிட்டாருன்னா, இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிற தேவன் நமக்காக டாக்ஸ் சிஸ்டமா மாத்துவாரு, நமக்காக சூழ்நிலைகளை மாத்துவாரு, நமக்காக சந்தர்ப்பங்களை மாத்துவார், நமக்காக எந்த பிரசிடென்ட் மாத்துவாரு, எவனையும் மாத்துவாரு, எதையும் செய்வாரு. சோ இப்படிப்பட்ட தேவனை தான் நம்ம நோக்கி பார்த்திருக்கிறோம். நம்ம இதை யோசிச்சவர்களா எவ்வளவு நீங்க யோசிச்சு பாருங்க, உங்களோட லைஃப்ல இந்த மாதிரி காரியங்கள் எவ்வளவு நடந்துச்சுன்னு யோசிச்சு பாருங்க. இந்த 11 மாதத்துல ஐயோ எங்க இருந்து வரப்போது எனக்கு உதவின்னு நீங்க நின்ன நேரத்துல உங்களுடைய உதவி அங்கிருந்து வந்ததே, உங்களோட உதவி மேல இருந்து வந்தது. உங்களோட காற்றையும் காணவில்லை, மழையும் காணவில்லை, ஆனாலும் நம்முடைய வாய்க்கால்களை எத்தனை தடவை அவர் நிரப்பி இருக்காரு. சில நேரங்களை உதவியில பார்க்கக்கூடிய உதவிகள் இல்ல, சில நேரில் நமக்கு தேவையான ஸ்ட்ரென்த், சில நேரில் இதுக்கு மேல ஆண்டவரே என்னால ஓட முடியாது, இதுக்கு மேல இந்த காரியத்துல என்னால ஃபைட் பண்ண முடியாது, நம்ம நினைத்த காரியத்துல அவரோட வார்த்தை வந்து நம்மளை தூக்கி நிறுத்தின நாட்கள் எத்தனை காலங்கள், எத்தனை நேரங்கள்ல அவரோட வார்த்தை வந்து மெல்லிய சத்தமா இல்ல நான் இருக்கேன் உன் கூட எந்திரிச்சு ஓடு அப்படி நமக்கு கொடுத்த அந்த தைரியங்கள் எத்தனை. சோ அதெல்லாம் நினைச்சு பார்த்து இந்த காலையில் வேலை திருப்பி சொல்லுவோம், ஆண்டவரே எஸ் யூ were with me all these months, all these years you're with me. and இன்னைக்கும் அவரை நோக்கி பார்த்து சொல்லுவோம், ஆண்டவரே வேற எங்க இருந்தும் இல்ல, வேற எவனிடமும் இல்ல, உம்மை மாத்திரமே இந்த காலவேளையில நான் நோக்கி பார்க்கிறேன்னு நினைத்தவர்களாய் இன்னும் ஒரு விசையாய் இந்த ஸ்டான்ஸா பாடுவோம். காற்றையும் நான் பார்ப்பதில்லை, மழையையும் நான் பார்ப்பதில்லை, காற்றையும் நான் பார்ப்பதில்லை, மழையையும் நான் பார்ப்பதில்லை, ஆனாலும் வாய்க்கால்கள் நிரம்பிடும் என்றவரே, வாய்க்கால்கள் தண்ணீரால் நிரம்பிடும் என்றவரே, வேறு எங்கிருந்தும் இல்லை, வேறவரிடமும் இல்லை, உம்மையே நோக்கி பார்க்கிறேன், வேறெங்கிருந்தும் இல்லை, வேறவரிடமும் இல்லை, உம்மையே நோக்கி பார்க்கிறேன், வேறு எங்கிருந்தும் இல்லை, வேறவரிடமும் இல்லை, உம்மையே நோக்கி பார்க்கிறேன், வேறெங்கிருந்தும் இல்லை, வேறவரிடமும் இல்லை, உம்மையே நோக்கி பார்க்கிறேன். சூழ்நிலைகள் பார்ப்பதில்லை, உலகம் சொல்லுவதை கேட்பதில்லை, சூழ்நிலைகள் பார்ப்பதில்லை, நான் உலகம் சொல்லுவதை கேட்பதில்லை. சூழ்நிலைகள் ஒருவேளை உங்களுக்கு எதிராக இருக்கலாம், சூழ்நிலைகள் ஒருவேளை இது முடியாது, இது இப்ப இதுக்கு மேல இது வந்து பண்றதுக்கு சான்ஸ் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு உங்க சூழ்நிலைகள் சொல்லலாம். உலகம் இது சான்ஸே இல்லப்பா, இது
இதெல்லாம் இதுக்கெல்லாம் நீ நம்பிட்டு இருக்கியா அப்படின்னு உங்களை பார்த்து சொல்லலாம். ஆனா இல்லாதவைகளை இருப்பவைகள் போல் அழைக்கும் தேவன் அவர். இல்லாதவைகளை இருப்பவைகள் போல் அழைக்கும் தெய்வம் அவர். வேறெங்கிருந்தும் இல்லை, வேறெவரிடமும் இல்லை, உம்மை நோக்கி பார்க்கிறேன். வேறெங்கிருந்தும் இல்லை, வேறெவரிடமும் இல்லை, உம்மையே நோக்கி பார்க்கிறேன். வேறெங்கிருந்தும் இல்லை, வேறெவனிடமும் இல்லை, உம்மையே நோக்கி பார்க்கிறேன். வேறெங்கிருந்தும் இல்லை, வேறெவரிடமும் இல்லை, உம்மையே நோக்கி பார்க்கிறேன். உங்களுடைய சுகம், உங்களுடைய அற்புதம், நீங்கள் நம்பிக்கொண்டிருக்கிற காரியங்கள், நீங்கள் நினைத்து கொண்டிருக்கிற ஃபியூச்சர் எல்லாமே வேற எங்கிருந்தும் இல்லை, எந்த இடத்துல இருந்தும் இல்லை, எந்த டாக்டர் கிட்ட இருந்தும் இல்லை, எந்த பேங்க்கு கிட்ட இருந்தும் இல்லை, எந்த சூழ்நிலையிலும் இல்லை, எந்த மனுஷனிடத்திலும் இல்லை, அவர்கிட்ட இருந்து மாத்திரம்தான் வரப்போகுது. ஆனாலும் வேற எங்கேயும் டைம் வேஸ்ட் பண்ணாமல் இந்த தேவனை இல்லாதவைகளை இருப்பவைகளை போல் அழைக்கிற தேவனை, வாய்க்கால்களை எந்த சோசும் இல்லாமல் மிராக்குலஸாக தண்ணீரால் நிரப்பக்கூடிய இந்த தேவனை மாத்திரம் பார்த்தவர்களாய் இந்த மீதி இருக்க ஒரு மாசமும் சேர்த்து ஓடுவோம். ஸோ இப்படியாகி ஓடும்போது அடுத்த பாடல் எனக்கு உற்சாகப்படுத்தின அடுத்த பாடல் ஏலீரே. இப்படி அவரை நோக்கி பார்க்கும்போது நம்ம பார்க்குற அற்புதங்களை எனக்கு வெளிப்படுத்தின பாடல் தான் இது ஏலீரே. ஸோ எல்லாவற்றிலும் கையேந்து விடாமல், தலகுனிய விடாமல் அவரை நோக்கி பார்க்கும் போதெல்லாம் ஐயோ ஒரு வேளை ஏமாந்து போயிடுவேனோ இந்த இடத்துல அப்படின்னு நினைத்த நேரத்தில் எல்லாவற்றிலும் அவருடைய உதவியும் அவருடைய கரத்திலிருந்து போதுமானவருக்கும் அதிகமானவராய் அவர் இருந்ததை, என் வாழ்க்கையில் இருந்ததை நான் பார்த்தேன். அதையும் நீங்களும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் அப்படி அவரோட ஃபெய்த்ஃபுல்னஸ் எங்கெல்லாம் பார்த்தீங்களோ அதை யோசித்து அடுத்த பாடுவோம். ஏலீரே, போதுமானவரே, என்னை கையேந்த விடலை, என்னை தலைகுனியவும் விடலை, உம்மை நம்பி வாழும் எனக்கு ஏமாற்றமே இல்லை, ஏமாந்து போனதாக சரித்திரமும் இல்லை. ஸோ அவரை நம்பி வாழ்கிற நமக்கு ஏமாந்தும் போக மாட்டோம், ஏமாந்து போயிடுவோன்ற ஒரு சரித்திரமும் இருக்காது. நமக்கும் சரி, நம்மளுடைய பிள்ளைகளுக்கும் சரி, நம்மளுடைய ஜெனரேஷன்ஸ்க்கும் ஏமாற்றம் என்ற வார்த்தை அவர்களுடைய அகராதியிலே கிடையாது. என நம்ம அவரை நோக்கி பார்த்திருக்கிறோம். ஈரேவாகிய அவரை நோக்கி நாம் இருக்கிறபடியால் இதை நினைத்தவர்களா இந்த பாடத்தை பாடுவோம். கேட்டதை பார்க்கிலும் கேளாததை அதிகமாக பெற்றவள் நான். பர்சனலைஸ் பண்ணி பாடுங்க. பெற்றவள் அப்படின்னு பாடுங்க. கேளாததை அதிகமாக பெற்றவள் நான். உந்தாயாளத்தின் உதாரணமாக நீரென் வாழ்வை மாற்றி விட்டீரே. போதுமானவரே, என் தேவையிலும் அதிகமானவரே. ஏலீரே, போதுமானவரே, என் தேவையிலும் அதிகமானவரே. என்னை கையேந்த விடல, என்னை தலைகுனியவும் விடல, என்னை கையேந்த விடல, என்னை தலைகுனியவும் விடல. உம்மை நம்பி வாழும் எனக்கு ஏமாற்றம் இல்ல, ஏமாந்து போவதற்கு நீர் விட்டதில்ல. உம்மை நம்பி வாழும் எனக்கு ஏமாற்றம் இல்ல, ஏமாந்து போவதற்கு நீர் விட்டதில்ல. குப்பையில் பிறந்து கிருபையால் அரியணையில் அமர்ந்தவள் நான். குப்பையில் பிறந்து கிருபையால் அரியணையில் அமர்ந்தவள் நான். உம் கிருபைக்கு உதாரணமாக நீரென் வாழ்வை மாற்றி விட்டீரே. போதுமானவரே, என் தேவையிலும் அதிகமானவரே. ஏலீரே, போதுமானவரே, என் தேவையிலும்
அதிகமானவரே என்னை கையேந்த விடல, என்னை தலை குனியவும் விடல, என்னை கையேந்த விடல, என்னை தலை குனியவும் விடல. உம்மை நம்பி வாழும் எனக்கு ஏமாற்றம் இல்ல, ஏமாந்து போவதாக சரித்திரம் இல்ல. உம்மை நம்பி வாழும் எனக்கு ஏமாற்றம் இல்ல, ஏமாந்து போவதாக சரித்திரம் இல்ல. உம்மை நம்பி வாழும் எனக்கு ஏமாற்றம் இல்ல. டாடி நீங்க இருக்க பயமே இல்ல. உம்மை நம்பி வாழும் எனக்கு ஏமாற்றம் இல்ல, ஏமாந்து போவதாக சரித்திரம் இல்ல. எஸ் லார்ட், எங்களை கையேந்து விடல ஆண்டவரே, நீங்க எங்களை தலகுனியவில்லை ஆண்டவரே. உம்மை நம்பி வாழ்கிறவர்கள், எங்களை பார்க்குறவங்க எல்லாம் உனக்கு என்னப்பா, உங்க கடவுள் உனக்கு செய்வாருன்ற நிலைமையில தான் நீங்க எங்களை வச்சிருக்கீங்க. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துக்கிறேன் பிதாவே. எங்களை பார்க்கிறவர்கள்லாம் பார்க்கலாம், இந்த வாட்டி இவளுடைய தேவன் எப்படி இவளுக்கு உதவி செய்வார்னு பார்க்கலான்ற நிலைமைக்கு எங்களை வச்சிருக்கீங்க. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துக்கிறேன் பிதாவே. எங்களை சுற்றி இருக்கிறவர்களுக்கு பிதாவே தெரியுது, நீ உங்ககிட்ட இருந்து தான் எங்க உதவி வருதுன்றத தெரியிற ஒரு இடத்துல ஸ்தானத்துல எங்களை உயர்த்தி வச்சிருக்கீங்களே, அதற்காக உமக்கு நன்றி செலுத்துக்கிறேன். இல்லை ஒரு நாளும் நீங்க கைவிடல, இல்லை ஒரு நாளும் நீங்க வெட்கப்பட்டு செய்யவே இல்லை. ஒருவேளை நாங்கள் தவறே செய்திருந்தாலும் அந்த இடத்துலயும் எங்களை வெட்கப்படாதபடிக்கு எங்களோட தலையை நிமிர பண்ணியிருக்கீங்க. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துக்கிறேன். தலை நிமிர செய்கிற தேவனாய் நீங்க என்றைக்கு உமக்கு நன்றி செலுத்துக்கிறேன் பிதா. இன்னைக்கு காலை வேலை நம்ம யோசிச்சு பாருங்க, எத்தனை இடத்துல போய் ஐயோ இன்னைக்கு நம்ம தலை குடிஞ்சிருமோ, நோஸ் கட் ஆயிருமோ அப்படின்னு நீங்க போய் உங்களுடைய தவறுகளினாலே கூட நீங்க போய் நின்ன இடத்துல அவர் உங்களை காப்பாற்றி விட்ட நாட்கள், எத்தனை தருணங்கள். எனக்கு அன்பான சகோதர சகோதரர்கள், அதை யோசிப்போம். அதை யோசிச்சு இந்த லாஸ்ட் சான்ஸை மட்டும் ஒரு வாட்டி பாடுவோம். ஆண்டவரே நீங்க என்னை கையேந்து விடலை, என்னை தலைகுனிய விடலை. உண்மை நம்பி உங்களை நம்பிட்டேன்றதுக்காக இவ்வளோ எக்ஸ்ட்ரீம்க்கு நீங்க போவீங்கன்னா எவ்வளவு நேசிக்கிறீங்களா, என்ன எவ்வளவு நேசிக்கிறீங்களா எங்க மேல? அவ்வளவு நேசம் உங்களுக்கு எங்கள் மேல இருக்கிறதா? அவருடைய நேசத்தை ஆச்சரியமாய் பார்த்தவர்களா இந்த ஸ்டான்ஸா மட்டும் ஒரு வாட்டி பாடும். என்னை கையேந்த விடல, என்னை தலை குனியவும் விடல, என்னை கையேந்த விடல, என்னை தலை குனியவும் விடல. உம்மை நம்பி வாழும் எனக்கு ஏமாற்றம் இல்ல, ஏமாந்து போவதற்கு நீர் விடுவதில்ல. உம்மை நம்பி வாழும் எனக்கு ஏமாற்றம் இல்ல, ஏமாந்து போனதாக சரித்திரம் இல்ல. என்னை கையேந்த விடல, என்னை தலை குனியவும் விடல, என்னை கையேந்த விடல, என்னை தலை குனியவும் விடல. உம்மை நம்பி வாழும் எனக்கு ஏமாற்றம் இல்ல. டாடி நீங்க இருக்க எனக்கு பயமே இல்ல. ஆண்டவரே சொல்லுவோம், எனக்கு அல்ல டாடி நீங்க இருக்கீங்க டாடி, எனக்கு பயம் இல்ல டாடி. எதை குறித்து பயம் இல்லை, ஃபியூச்சரை குறித்து பயம் இல்ல, என் வாழ்க்கையை குறித்து பயம் இல்லை, ஹெல்த் குறித்து பயம் இல்ல, என்ன நடக்குமோன்னு பயம் இல்லை, இதால் என்னால முடியுமோன்றது பயம் இல்லை. நான் உண்மை நம்பி இருக்கிறபடியா டாடி, உங்களை நம்பி நான் இருக்கிறேன் டாடி. நீங்க மாத்திரமே என்னுடைய ஆதாரமா இருக்கிறீங்க, நீங்க மாத்திரமே என்னுடைய ஏலியரா இருக்கீங்க, நீங்களே வானத்தையும் பூமியும் படைத்த என்னோட டாடியா இருக்கீங்க. அதனால உண்மை நம்பி நான் இருக்கிறதுனால எனக்கு ஏமாற்றமே இல்ல, எதை குறித்தும் பயம் இல்ல, எதை குறித்தும் கலக்கம் எனக்கு இல்ல. ஏன்னா நான் உண்மையே நம்பி இருக்கிறேன், உண்மையே என்னுடைய கண்கள் உண்மையே நோக்கி பார்க்கிறது. ஆகையால் நான் எதை குறித்தும் எனக்கு பயம் இல்ல, ஏமாற்றம் இல்ல. ஆமென் ஆமென். தேங்க்யூ ஃபாதர், தேங்க்யூ. அடுத்த பாடல், அவரை நோக்கி பார்த்துட்டோம், அவருடைய நன்மைகளை அனுபவிக்கிறோம். And meanwhile we have to face some battles, right? So it is not that பேட்டிலே எனக்கு எந்த பேட்டிலும் இல்லை, எந்த பிரச்சனையுமே நான் ஃபேஸ் பண்ணலாம் அப்படின்னு யாரும் ஒருத்தர் கூட இந்த இடத்துல சொல்ல முடியாது. எவ்ரிபடி had to had their own share of battles and we
we are in a battle, but then the battle has been won. Our Christ has won the battle, and we are here to possess the things that the devil took from us. ஆண்டவர் நமக்கு வெற்றியை கொடுத்துட்டு ஒரு பேட்டில்ல நம்மளை விட்டுருக்காரு. ஓகே, நான் வின் பண்ணிட்டேன், தலையை சீவியாச்சு, இப்போ மிச்சம் இருக்கிற எல்லாத்தையும் சுதந்திரிக்க வேண்டிய ஒரு பேட்டில்ல நம்ம இருக்கிறோம். அதுக்கு தான் நமக்கு ஆர்மர் ஆஃப் காட் அதெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த பேட்டில்ல இந்த மாதிரி அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் பேட்டில்ஸ்ல நான் போகும்போது இந்த அடுத்த பாடல் எனக்கு மிகவும் என்னை உற்சாகப்படுத்தினது. த நெக்ஸ்ட் சாங் இஸ் அபவுட் கீப் pressing on. ஸோ எது நடந்தாலும் விட்டுறாத, டோன்ட் கிவ் அப் அண்ட் கீப் pressing on. ஸோ இந்த வார்த்தையை நான் இந்த சாங்ஸ் செலக்ட் பண்ணும்போது இட் வாஸ் ஃபார் மீ, பட் தென் என்னுடைய ஜேர்னின்ற மாதிரி தான் நான் இதை எடுத்துகிட்டு வந்தேன். இன்னைக்கு காலையில் இதே வார்த்தையை திருப்பி என்னோட டிவோஷன் டைமில் சேம் வேர்டை தேவன் கொடுத்து அதை கன்ஃபார்ம் பண்ணார். ஸோ மை டியர் brothers and sisters in Christ, this is the word that God wants to give each one of you this morning. கலாத்தியர் 6வது அதிகாரம் 8 and 9 வசனம். தன் மாம்சத்துக்கென்று விதைக்கிறவன் மாம்சத்தினாலே அழிவை அறுப்பான், ஆவிக்கென்று விதைக்கிறவன் ஆவியினாலே நித்திய ஜீவனை அறுப்பான். நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக, நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்திலே அறுப்போம். இதை இங்கிலீஷ்ல எப்படி சொல்லுதுன்னா, those who live only to satisfy their own sinful nature will harvest decay and death from their sinful nature, but those who live to please the Spirit will harvest everlasting life from the Spirit. So let us not get tired of doing what is good. At just the right time we will reap a harvest of blessing if we don't give up. So if we don't give up, so don't give up is the word that God wants to give to this to this congregation this morning. எனக்கும் இங்க என்னோடு கூட இருக்கிற என்னோட சபையார் யாவருக்கும் தேவன் இந்த காலையில சொல்ற காரியம், don't give up, keep pressing on, because the answers on the way. God is on the other side of faith. He's going to bring the answers to you. The answers already in front of you. All we have to do is to keep press on, don't give up, look forward, keep press on, don't give up. இதே தான் திருப்பி ஆண்டவரே எனக்கு உற்சாகப்படுத்திக்கிட்டே இருந்தாது. இந்த வருடம் முழுசுமாய் கூட இந்த பாடலை கிட்டத்தட்ட ஒரு 100 வாட்டியாவது கேட்டிருப்பேன். நான் ஒவ்வொரு வாட்டியும் நான் சோர்ந்து போயிட்டு இதுக்கு மேல என்னால் இதை ஃபைட் பண்ண முடியாது நான் உட்கார்ந்துருக்கும் போதெல்லாம், don't give up, keep pressing on, at the right time you will reap the harvest. நீ வாட்டு செய்ய வேண்டியதை செய்ய வேண்டிய நன்மைகளை செய்ய என்று இந்த வசனம் சொல்லுது. நன்மைகளை செய்வதுன்னா என்ன? அதுக்கு முந்தின வசனம் சொல்லுது, when you are led by the Spirit of God and do what the Spirit says, then you are doing good. நம்மளுடைய கண்களுக்கு நல்லது கிடையாது, தேவனுடைய பார்வையில அவரோட ஆவியானவரால நடத்தப்பட்டு நம்ம ஒரு விஷயத்தை செய்யறோம்ல, அதுதான் நல்லது நீங்க சொல்லுது. அதை நீங்க பண்ண தேவன் உங்களுக்கு சொன்ன காரியத்தை நீங்க எந்த விதமான அலசல் பரசல் இல்லாதபடிக்கு அதை செஞ்சுட்டே இருக்கும் போது, my dear brothers and sisters in Christ, God says answer is on the way, harvest is on the way. Now don't give up, keep pressing on is the word that God wants to tell all of you this morning. So இதை யோசிச்சவங்களா? இந்த அடுத்த பாடலை பாடுவோம். Our God is good, our God is great, and we will keep pressing on because answers are on the way. Amen. கொஞ்சம் ஈஸியான பாட்டு தான், சேர்ந்து பாடுவோம். Our God is good, our God is great, our God is true. And there is nothing in this world He cannot do. I want the girls to sing, please. And our God is true, our God is great, our God is true. And there is nothing in this world He cannot do. His mighty hands were made available to you. Oh, praise His name, He's on the other side of faith. So keep pressing on, keep pressing on. God is on the other side of faith. And though the clouds may for a moment hide His face, remember God is on the other side of faith. Now threatening clouds may hide your vision for a while,
And you may wonder if he hears you when you pray. But don't forget that God is love and you are his child. Press on in faith because the answer's on the way. Keep pressing on. Keep pressing on. God is on the other side of faith. And though the clouds may hide his face for a moment, remember God is on the other side of faith. Keep pressing on. Keep pressing on, church. Keep pressing on. God is on the other side of faith. And though the clouds may for a moment hide his face, remember God is on the other side of faith. Keep pressing on. Keep pressing on. God is on the other side of faith. And though the clouds may for a moment hide his face, remember God is on the other side of faith. சில நேரம் மேகங்களைப் போல பிரச்சனைகள் வந்து ஒருவேளை ஆண்டவர் இல்லையோ, ஆண்டவர் என்ன இருக்காரா இல்லையா, கேட்குறாரா இல்லையா, இந்த மாதிரி எத்தனை கேள்விகள் நம்ம சம்டைம்ஸ் கேட்குறோம். எல்லா நல்ல ரெவலேஷன்ஸில் எல்லாம் இருந்தாலுமே சில சூழ்நிலைகளுக்குள்ளாக போகிறோம். ஆண்டவரே நிஜமாவே என் கூட தான் இருக்கீங்களா, இருந்தால் ஏன் நான் இவ்வளோ கஷ்டப்படுறேன், இதெல்லாம் வந்து எவ்ரி மேன் அண்ட் எவ்ரி உமன் வி ஆஸ்க். நோபடி கேன் சே நோ ஐ நெவர் ஆஸ்க் தட் கொஸ்டின் சொல்ல முடியாது. சில நேரத்தில் அப்படிப்பட்ட ஒரு அழுத்தங்களுக்குள்ளாக, அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைகளுக்குள்ளாக எல்லாரும் போக தான் செய்கிறோம். பட் மை டியர் brothers and sisters in Christ, we know that God is on the other side of the faith. We know the answer is coming. I know that it's just a cloud. Yeah, let's say it's just a cloud. It's just a cloud. It's going to pass on. It's going to pass on. But then நம்ம வணங்குற தேவன், நம்ம வாஷிப் பண்ற தேவன் எப்பொழுதும் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். இன்னைக்கு கிளவுட் வந்துச்சு, இது வந்துச்சு, இந்த பிரச்சனை வந்துன்றதுக்காக அவர் மாற போறதில்லை, இல்லையா? ஸோ என்ன நடந்தாலும் என்ன இருந்தாலும் அவர் நல்லவராகவே இருக்கிறார். அவர் நம்முடைய பட்சத்தில் இருக்கிறார். ஸோ மை டியர் brothers and sisters in Christ, even this morning, don't give up. Keep pressing on. Keep pressing on. எந்த சூழ்நிலையை நீங்கள் go through பண்றீங்கன்னு மைண்ட்ல வச்சுக்கிட்டே சொல்லுவோம், I will press on. I will not give up in the name of Jesus Christ. இந்த காலை வேளையில் நாம் அறிக்கை செய்தவர்களாய் இன்னும் ஒரே ஒரு வாட்டி இந்த keep pressing on மட்டும் பாடுவோம். Keep pressing on. Keep pressing on. God is on the other side of faith. Though may the clouds may for a moment hide his face, remember God is on the other side of faith. Don't forget that God is love and you're his child. Press on in faith because the answer's on the way. Keep pressing on. Keep pressing on. God is on the other side of faith. And though the clouds may for a moment hide his face, remember God is on the other side of faith. Remember your answers are on the way. Amen. நன்றி பிதாவே, நன்றி ஆண்டவர், இந்த காலை வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். Thank you Lord, thank you Lord, you helped us to meditate on your goodness in the past 11 months, in all the years of our life, Father. இந்த 11 மாதங்களாக தேவன் எங்களுக்கு செய்த எல்லா நன்மைகளுக்காக இந்த காலை வேளையிலே எங்கள் முழு இருதயத்தோடு முழு உள்ளத்தோடு உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்கு போதுமானவருக்கும் அதிகமானவராய் நீங்க இருந்தீங்க, எங்களுக்கு ஒத்தாசை தருகிற தேவனாய் இருந்தீங்க, எங்களை வெட்கப்படுத்தாத தேவனாய் இருந்தீங்க, எங்களை கையேந்து விடாத தேவனாய் இருந்தீங்க, எங்களை தலைகுணை விடாத தேவனாய் இருந்தீங்க.
சொன்னீங்க. அது மாத்திரம் இல்லாதபடிக்கு எங்களை உற்சாகப்படுத்தி எங்களுக்கு பக்கத்திலே ஒரு சியர் லீடரா நீங்க இருந்திருக்கீங்க. அதற்கு உமக்கு நன்றி செலுத்துக்கிறேன். இந்த காலை வேளையிலுமா நீங்க ஒவ்வொருத்தரோட இருதயத்தை நீங்க உற்சாகப்படுத்திருக்கிறீங்க என்று நான் விசுவசிக்கிறேன். Lord, help us to keep pressing on and not give up and run for your kingdom so that we may see the harvest, we may see the answer that is on our way for your glory and for your honor. ஒவ்வொருத்தரையும் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன் பிதாவே. rest of the service கரங்களை ஒப்பு கொடுக்கிறேன். இந்த வார்த்தை வல்லமையாய் இந்த இடத்துல இருந்து புறப்பட்டு சொல்லட்டும். மீட்பரும் இரட்சகரும் ஆண்டவருமான இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தில் ஏறெடுக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். Hallelujah. Thank you, Lord. Thank you, Jesus. Thank you, Holy Spirit. Hallelujah. Hallelujah. அப்படி இருக்கிற இடத்துல ஒரு நிமிஷம் எல்லோருமாய் கூட சேர்ந்து கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். நன்றி ஆண்டவரே, நன்றி துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. Father God, we thank you, Lord, for all your goodness in our life, Lord. We thank you for your hand which was upon our life, oh God. We thank you for your leading. We thank you for your guidance upon our life, oh Lord. We thank you for all the goodness. Hallelujah, hallelujah. When we turn back and see our life, it's full of your goodness, oh Lord. Hallelujah, hallelujah. It's full of your gratefulness, oh Lord. It's full of your faithfulness, oh Lord. Hallelujah. We thank you for your goodness. We thank you for your faithfulness, oh Lord. Hallelujah. Thank you, Lord. Thank you, Lord. Hallelujah. We worship you. We exalt your name. We lift up your name this morning. We glorify your name this morning for who you are. Hallelujah. Hallelujah. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீங்க எங்க வாழ்க்கையில பாராட்டின தயவு, இரக்கம், காருண்யம், அன்பு எல்லாவற்றுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்களை விட்டு விலகாம, எங்களை கைவிடாம ஒவ்வொரு நாளும் நித்தியமும் எங்களை நடத்தி கொண்டு வந்தீரே. உமக்கு ஸ்தோத்திரம். இனியும் நடத்த போகிறீரே. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களை விட்டு விலகாம காத்து கொண்டீரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி. அன்புக்காய் ஸ்தோத்திரம். எங்களை எவ்வளவாய் அன்பு செய்தீரே. நாங்கள் விழுந்த போதெல்லாம் எங்களை தூக்கி நிறுத்தினீரே ஆண்டவரே. நிறுத்தினீரே. ரிகாலா ரஹாதலா ரிஹாந்தன மக்கரா பாபா பாபா ரிகாலா ரந்தன ரோகோட்டேரே. எத்தனையோ முறை மங்கி நாங்கள் எரிந்தோம் ஆண்டவரே. மங்கி எரியிற திரியை அணையாம காத்து கொண்டீங்களே ஆண்டவரே. நாங்கள் அணையாம காத்து கொண்டீங்களே. என்னைக்கோ நாங்கள் அணிஞ்சு போயிருக்கணும் ஆண்டவரே. ஆனா அணையாம காத்து கொண்டீங்களே ஆண்டவரே. எண்ணெயை ஊற்றி எங்களை மீண்டுமா பிரகாசிக்க வைத்தீரே. ஸ்தோத்திரம். மீண்டுமா எங்கள் தலைகளை உயர்த்தினீரே. ஸ்தோத்திரம். எந்த இடத்துல நாங்கள் தலை குனிந்து போகாதபடி ஆண்டவரே, ஏமாந்து போய் விடாதபடி கர்த்தாவே நீர் கூடவே இருந்தீர். நீர் கூடவே இருந்து நடித்திருக்கிறீங்களே. ஸ்தோத்திரம். அது இந்த கால ஆராதனை உணர செய்தீங்களே. ஸ்தோத்திரம். உணர்ந்தவர்களாக உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. ஓ உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இப்பேற்பட்ட தெய்வத்தின் பிள்ளைகளா நாங்கள் இருக்கிறோம். அதற்காக ஸ்தோத்திரம். நாங்களும் தெரிந்து கொள்ளவில்லை. கர்த்தர் நீர் எங்களை தெரிந்து கொண்டீர் என்று வேதம் சொல்லுகிறது. உண்மைதான் ஆண்டவரே. நாங்கள் உங்களை ஒரு நாளும் தெரிந்து கொள்ளவில்லை சுவாமி. ஆனால் கர்த்தர் உங்களுடைய அநாதி தீர்மானத்தின்படி கர்த்தர் நீர் எங்களை முன்குறித்தீர். நீர் எங்களை தெரிந்து கொண்டீர். நீர் எங்களை ஆண்டவரே அழைத்தீர். நீர் எங்களை பிரித்து எடுத்தீர். நீர் எங்களை ஆண்டவரே உமக்கு உம்முடைய ஜனங்களாய் மாற்றினீர். உம்முடைய பிள்ளைகளாய் மாற்றினீர் ஆண்டவரே. அப்பா பிதாவே என்று கூப்பிட்ட புத்திர சுவீகாரத்தின் ஆவியே நீர் எங்களுக்கு தந்தீர் ஆண்டவரே. It was you, Lord. It's all about you in our life, Lord. And we thank you, Lord. We give you all the glory and honor. In Jesus' name we pray. Amen. Amen. Hallelujah. Hallelujah. Quickly let's lift up our Bibles and do our faith confession, and we are going to go into the word. Hallelujah. The Bible, I believe the Holy Bible is the perfect word of God. I am what it says I am. I have what it says I have. I can do what it says I can do. Today as I learn the word of God here in my spiritual family, I am blessed, healed and anointed for a holy and a victorious living. I will never again be the same. In Jesus' name, amen. Hallelujah. 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 Thank you, Sister Nancy, for the wonderful worship. God bless you. And amen. Let's get into the word of God. தேவ வார்த்தைக்கு நேராய் கடந்து போவோம். It's a serious business. Amen. Amen.
Hallelujah. 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 So last week we started to see something called sacrifice. கடந்த வாரத்தில் நாம் தியாகம் என்ற தலைப்பின் கீழ் வார்த்தையை கேட்க ஆரம்பித்தோம். These are the one of the most powerful sermons in the kingdom of God. தேவ ராஜ்யத்தில் மிக வல்லமையான சில போதனைகள் இருக்கும் என்றால் அது இப்படிப்பட்ட போதனைகள் தான். Amen. And we are so grateful and thankful to God that God has opened our heart of understanding to this revelation called sacrifice. ஆகையால் தியாகம் என்கிற இந்த வெளிப்பாட்டுக்கு நேராய் தேவன் நம் கண்களை திறந்திருப்பதற்காக நாம் அவரை ஸ்தோத்திரிப்போம். How important this word called sacrifice is? தியாகம் என்கிற இந்த வார்த்தை எவ்வளவு முக்கியமானதா இருக்கிறதாம். God himself had to sacrifice himself to rescue us all. தேவன் அவரே தம்மை தாமே ஒரு பலியாய் தம்மை தாமே தியாகம் செய்கிற ஒரு அந்த வெளிப்பாடுக்குள்ள அந்த முக்கியத்துவ காரியமாய் தியாகம் என்கிற இந்த வார்த்தை இருக்கிறது. That's how important sacrifice is. தியாகம் என்பது அவ்வளவு முக்கியத்துவம் பெற்றதா இருக்கிறது. Amen. To rescue you and me. உங்களையும் என்னையும் மீட்கும்படியாய். Amen. The tool God used was the tool called sacrifice. உங்களையும் என்னையும் மீட்கும்படி தேவன் பயன்படுத்தின ஒரு பொருள் என்ன? அது தியாகம். Hallelujah. Hallelujah. To rescue you. உங்களை மீட்கும்படி The currency he paid was sacrifice. அவர் விலைக்கிரயமாய் செலுத்தினது அவருடைய சரீரமான அவர் தியாகம் செய்த அந்த அவருடைய ஜீவன். Hallelujah. From the book of Genesis to the book of Revelation, this is what it tells. ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் வேதம் சொல்லுகிறது தியாகத்தை குறித்து தான். Amen. Hallelujah. So we are so thankful and we are grateful to the Holy Spirit for opening our hearts of understanding to this subject called sacrifice. ஆகையால் தியாகம் என்கிற இந்த வெளிப்பாட்டுக்கு நேராய் நம் கண்களை ஆவியானவர் திறந்திருப்பதற்காக நாம் அவரை ஸ்தோத்திரிப்போம். Hallelujah. Hallelujah. Amen. Hallelujah. 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 So last week we saw a few things. கடந்த வாரத்தில் சில காரியங்களை பார்த்தோம். Let's go into today's word, today's continuation. இன்றும் கூட அதை தொடர்ந்து இன்னும் சில காரியங்களை நாம் பார்க்க போகிறோம். As I said, there are two kind of sacrifice. நான் சொன்னது போல ரெண்டு விதமான தியாகங்கள் இருக்கிறது. Physical sacrifice. ஒன்று உலக பிரகாரமாய் நாம் தியாகம் செய்கிறது. It can also be called as worldly sacrifice. அது உலக பிரகாரமாய் நாம் செய்கிற தியாகங்கள். Another thing is spiritual sacrifice. இரண்டாவது ஆவிக்குரிய தியாகங்கள். But we are called not only just for the physical sacrifice, but we are called for the spiritual sacrifice. உலக பிரகாரமான தியாகங்களை செய்வதற்கு மட்டுமல்ல ஆவிக்குரிய தியாகங்களை செய்யவும் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். For physical sacrifice you are rewarded in this world. உலக பிரகாரமாய் நீங்க செய்கிற எல்லா தியாகங்களுக்கும் தேவன் அதுக்கான பலனை தந்து ஆசீர்வதிக்கிறார். But if there is one sacrifice which be registered in the kingdom of God, ஆனால் தேவ ராஜ்யத்திலே உண்மையாகவே அங்க அந்த ராஜ்யத்திலே எழுதப்பட வேண்டும், அந்த ராஜ்யத்திலே நிச்சயிக்கப்பட வேண்டும் என்றால் that is what is spiritual sacrifice. அது உலக பிரகாரமான தியாகம் அல்ல, அது ஆவிக்குரிய தியாகங்கள் செய்யும் பொழுது அது தேவ ராஜ்யத்திலே அது நிச்சயிக்கப்படுகிறது. And I also said that the spirit language is the language of sacrifice. நான் கடந்த வாரத்தில் சொன்னது போல ஆவிக்குரிய உலகத்துல ஒரு மொழியை புரிந்து கொள்வார்கள் என்றால் அது தியாகம் என்கிற அந்த மொழியை தான். The language the spirit beings understand is the language of sacrifice. ஆவிக்குரிய மண்டலத்துல ஆவிக்குரிய உலகத்துல அந்த ஆவியின் காரியங்கள் புரிந்து கொள்கிற ஒரு மொழி தியாகம் என்கிற ஒரு மொழி. And we also saw that when you do something and when sacrifice is involved, that will never go unnoticed. நீங்கள் ஒரு காரியத்தை செய்து அந்த காரியத்துல தியாகத்தை நீங்க பயன்படுத்துவீங்க, தியாகமாய் செய்வீங்க என்றால் அது தேவ ராஜ்யத்துல ஒரு நாளும் அதை நோட்டீஸ் பண்ணாம போவதில்லை. We all know, we all go through hard working we do. நாம் எல்லோரும் கஷ்டப்பட்டு உழைக்கிறோம். Sometimes it involves pain, suffering in that hard work. அந்த உழைப்பின் processல अनेक வேதனைகள் கஷ்டங்கள் நமக்கு இருக்கிறது. But the moment sacrifice comes in that hard work, அந்த நாம் செய்கிற அந்த கஷ்டமான காரியங்கள்ல எப்பொழுது தியாகமும் அதுக்குள்ள கலந்து விடுகிறதோ it will never go unnoticed. அந்த நாம் செய்கிற அந்த கிரியைகள் ஒரு நாளும் தேவனால அவர் அதை பார்க்காம போக மாட்டார். We also saw if you want to draw the attention of God, நாம் சொன்னது போல தேவனுடைய பார்வையை நாம் ஈர்க்க வேண்டும் என்றால் the moment you invoke the spiritual sacrifice in it, எப்போதெல்லாம் ஆவிக்குரிய தியாகங்களை நாம் செய்ய ஆரம்பிக்கிறோமோ that very moment you are
God becomes attentive to you. அந்த நேரத்திலெல்லாம் தேவன் நமக்கு செவி கொடுக்கிறவராய், தேவன் நம்மை கவனித்து உத்து பார்க்கிறவராய் இருக்கிறார். Amen. Hallelujah. Hallelujah. We also saw spiritual sacrifice comes out of knowledge. ஆவிக்குரிய தியாகங்கள் அவரை குறித்தான அறிவு சார்ந்ததா இருக்கிறது என்பதை கூட நாம் கடந்த வாரத்தில் So பார்த்தோம். spiritual sacrifice comes out of knowledge when we participate with the Holy Spirit. ஆவியானவரோடு அந்த அந்த உறவுக்குள்ள இருக்கும் பொழுது அது அவர் மூலமாய் நாம் பெற்றுக்கொள்கிற ஒரு அறிவு, அந்த அறிவின் நிமித்தம் ஒரு ஆவிக்குரிய தியாகத்தை நாம் செய்கிறோம். So when we participate with the Holy Spirit, we get to know what the Spirit likes. ஆவியானவரோடு ஒரு உறவுக்குள் இருக்கும் பொழுது அவருக்கு என்ன பிடிக்கும், அவர் எப்படிப்பட்டவர், அவருக்கு என்ன பிடிக்காது என்கிற இந்த அறிவை நம்ம ஆவியானவரை பற்றி அறிந்து கொள்கிறோம். Hallelujah. 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 So we saw many things last week. இத போல அநேக காரியங்கள் நாம் கடந்த வாரத்தில் பார்த்தோம். Amen. Let's continue today, this week. இன்றும் அதை தொடருவோம். Hallelujah. Hallelujah. So spiritual sacrifice is very important in our life. ஆவிக்குரிய தியாகம் என்கிறது நம்ம வாழ்க்கையில மிக முக்கியமானதா Your இருக்கு. life should be traced with full of spiritual sacrifices. நம்ம வாழ்க்கையை திரும்பி பார்ப்போம் என்றால் அநேக ஆவிக்குரிய தியாகங்களை நாம் செய்திருக்க வேண்டும். We also saw that God has called us as priest and priesthood. Hallelujah. தேவன் நம்மை ஆசாரியர்களாக லேவியர்களாக அழைத்திருக்கிறார் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். For a priest you need to be master in sacrifice. ஒரு ஆசாரியனா இருக்க வேண்டும் என்றால் ஆசாரியனோட பிரதான வேலை பலி கொடுப்பதும் தியாகம் செய்வதும், அதை நாம் செய்கிறவர்களா இருக்க If வேண்டும். God calls you a priest, தேவன் உங்களை ஒரு ஆசாரியனா அழைத்திருப்பார் என்றால், which means you need to be skillful அப்படி in the என்றால் tool called sacrifice. அப்படி என்றால் பலி செலுத்துவதில் தியாகம் செய்வதில் நாம் தேறினவர்களா இருக்க வேண்டும். Hallelujah. 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 So let's see spiritual sacrifice. ஆவிக்குரிய தியாகங்கள் குறித்து இன்னும் தொடர்ந்து பார்ப்போம். Let's turn our Bibles to Hebrews chapter 9 verse 13 and 14. எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 19 14வது வசனம். Hebrews chapter 9 verse 13 and 14. எபிரேயர் 9 13 14. In this portion we see Jesus sacrificing himself as a spiritual sacrifice. இந்த வசனங்கள்ல இயேசு கிறிஸ்து தன்னைத்தானே ஒரு தியாக பலியாய் ஒப்பு கொடுப்பது நாம் இங்க பார்க்கிறோம். What is the key in sacrifice? பலி செலுத்துவதில் தியாகம் செய்வதில் எது பிரதானமா இருக்கிறது? Hallelujah. 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 That very sacrifice you are involved. If it's a spiritual sacrifice you are involved, what is the key? The important key which has to be in that sacrifice. நீங்க ஒருவேளை ஆவிக்குரிய தியாகத்தை செய்வீர்கள் என்றால் அந்த தியாகத்துக்கு மிக பிரதானமாய் காணப்பட வேண்டிய ஒரு காரியம், அது என்ன காரியம்? Even though it's a sacrifice, அது ஒரு தியாகமா இருந்தாலும் சரி, but if this key is not involved in it, அந்த தியாகத்துல நம்ம பேச போகிற இந்த கீ பொருள் இல்லாவிட்டால், that key cannot be registered in the kingdom of God. அந்த கீ பொருள் தேவ ராஜ்யத்துல நிச்சயிக்கப்படாது. That's what has happened in our Christian life. நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கையிலும் இதுதான் நடந்து கொண்டிருக்கிறது. Many times we have gone through sacrifices. அநேக நாட்கள் அநேக நேரத்துல நாமும் சில தியாகங்களை நாம் அறிந்தும் அறியாமலும் செய்கிறோம். But many times this key, ஆனால் அநேக நேரத்துல இந்த கீ பொருளை நாம் தொலைத்து விடுகிறோம் அல்லது செய்யாமல் போய் விடுகிறோம். those sacrifices have gone vain. ஆகையால் தான் அப்படிப்பட்ட தியாகங்கள் பிரயோஜனமற்றதாய் போய் விடுகிறது. Amen. Amen. The key for spiritual sacrifice. ஆவிக்குரிய தியாகத்தை செய்ய ஒரு கீ பொருள் நமக்கு தேவைப்படுகிறது. What is that? அது என்ன? Let's read it. Amen. What it says? For if the blood of bulls and goats and the ashes of a heifer, sprinkling the unclean, sanctifies for the purifying of the flesh. Next. How much more shall the blood of Christ, who through the eternal Spirit offered himself without spot to God, cleanse your conscience from dead works to serve the living God. Amen. So here Jesus wanted to give himself as a spiritual sacrifice. Jesus is in the process of spiritual sacrifice. இயேசு கிறிஸ்து இங்க ஒரு ஜீவ பலியாய் ஆவிக்குரிய பலியை தருவதற்காக அவர் அங்க இருக்கிறார். It's a very deep verse, this one. ரொம்ப ஆழமான அர்த்தம் கொண்ட வசனம் இது. But we are going to look into one key in it. ஆனால் இதுல ஒரு காரியத்தை குறித்து தான் நாம் பார்க்க போகிறோம். Amen.
Hallelujah. What it says? Jesus offered himself. இயேசு கிறிஸ்து தம்மை தாமே ஒரு ஜீவ பலியாய் ஒப்பு கொடுக்கிறார். Amen. His blood was shed, everything was done. அவருடைய ரத்தம் அங்க சிந்தப்பட்டு அங்க எல்லாமே செய்து முடிக்கிறார். It says through the eternal spirit. Hallelujah. Through the eternal spirit. நித்திய ஆவி என்ற வார்த்தை நாம் இங்க what it says here, the sacrifice of Jesus was through the Holy Spirit. Hallelujah. இயேசு கிறிஸ்து அங்க செய்த ஜீவ பலி, அந்த தியாகம் என்பது நித்திய ஆவினால, அது ஆவியானவர்னால செய்யப்பட்ட ஒரு பலியாய் அங்க அது இருக்கிறது. Amen. Your sacrifice, the key for spiritual sacrifice is the Holy Spirit. உங்க ஆவிக்குரிய பலிகள் செலுத்தும் போது அங்க ஆவியானவர் தான் ஒரு கீ பர்சனா, ஒரு கீ பொருளா அங்க காணப்பட வேண்டும். The sacrifice of Jesus was described. இயேசு கிறிஸ்துவோட பலி எப்படி அங்க விவரிக்கப்படுகிறது? It was described, prescribed and guided by the Holy Spirit. Hallelujah. நித்திய ஆவினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்தார் என்று நாம் இங்க வாசிக்கிறோம். Amen. Amen. Hallelujah. Hallelujah. I know we all go through sacrifices. நாம் யாவரும் பலிகளை செலுத்துறோம், தியாகங்களை செலுத்துகிறோம். We have gone through sacrifices. தியாகங்களே செய்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். Was it really through the Holy Spirit? ஆனால் செய்த தியாகங்கள் எல்லாம் உண்மையாகவே ஆவியானவர்னால ஏவப்பட்ட தியாகங்களா? Amen. Amen. That is the question today. அதுதான் நம்ம இன்று நம்மை பார்த்து கேட்க வேண்டிய கேள்வி. We need to be very wise in this one. நாம் செய்கிற தியாகங்களை நாம் மிக ஞானமாய் செயல்பட வேண்டும். Amen. Unless and until that sacrifice is through the Holy Spirit, ஆவியானவர்னால ஏவப்படாத எந்த தியாகங்களும் it can never be registered in the kingdom of God. ஒரு நாளும் தேவ ராஜ்யத்துல அது எழுதப்படாது, நிச்சயிக்கப்படாது. See, Jesus himself இயேசு கிறிஸ்துவே அவருக்கே பலி செலுத்த offer himself through the Holy Spirit. Hallelujah. அவரே தன்னை ஜீவ பலியாய் ஒப்புக்கொடுவதற்கு நித்திய ஆவியானவர் தேவைப்பட்டார். Holy Spirit is the key for every spiritual sacrifice. நாம் செய்கிற எல்லா ஆவிக்குரிய தியாகங்களுக்கும் ஆவியானவர் தான் ஒரு கீயா இருக்கிறார். Why Holy Spirit? ஏன் ஆவியானவர் தேவைப்படுகிறார்? Why is the key? Why is it so important that we have to offer a sacrifice through the Holy Spirit? ஆவியானவர் கொண்டுதான் எல்லா தியாகங்களும் நாம் செய்ய வேண்டியது ஏன் அப்படியாக நமக்கு தேவைப்படுகிறதாம்? Because Holy Spirit is the only one who knows the will of the Father. ஏனென்றால் ஆவியானவர் அவர் மட்டும்தான், அவர் ஒருவருக்கு மட்டும்தான் பிதாவுடைய சித்தம் இன்னதென்று அவர் அறிந்து வைத்திருக்கிறார். Amen. He is the only one. அவர் மட்டும்தான் பிதாவுடைய சித்தம் இதுதான் என்று அறிந்திருப்பார். the will of God. பிதாவுடைய சித்தத்துக்கு நேராய் நம்ம நடத்த ஆவியானவருக்கு மட்டும்தான் தெரியும். Without the Holy Spirit, ஆவியானவர் இல்லாம you cannot offer anything. You cannot offer any sacrifice to God. ஆவியானவர் இல்லாம நாம் பிதாவுக்கு ஒரு நாளும் எப்படிப்பட்ட தியாகங்களும் செய்ய முடியாது. எந்த பலியும் எந்த தியாகமும் உங்களால செலுத்த முடியாது பாருங்க. Why? Because Holy Spirit is only one who knows what Father wants. பிதாவுக்கு என்ன தேவை, அவருடைய சித்தம் என்ன என்பதை ஆவியானவர் மட்டும்தான் அறிந்து வைத்திருக்கிறார். Because any sacrifice to the Father, பிதாவுக்கு நேராய் நாம் செய்கிற எந்த தியாகங்களும் should be without blemish and spotless. அது பழுதற்றதாய் குறையில்லாத ஒரு தியாகங்களாய் இருக்க வேண்டும். Hallelujah. Amen. Hallelujah. Hallelujah. Your sacrifice by yourself will have blemish and it will have spots in it. நீங்க செய்கிற தியாகங்களும் பலிகளும் ஒருவேளை பழுதுள்ளதாய் அல்லது குற்றமுள்ளதாய் இருக்கலாம். That will never ever be registered in the kingdom of God. அப்படிப்பட்ட தியாகங்கள் ஒரு நாளும் தேவ ராஜ்யத்துல அது எழுதப்படாது. That's why we need the Holy Spirit with us all the time. ஆகையால் தான் நமக்கு எப்பொழுதும் ஆவியானவர் தேவைப்படுகிறார். See, the people have gone through so much sacrifice which has gone through vain. அநேக தியாகங்களை செய்து வாழ்ந்திருப்பார்கள், ஆனா அந்த தியாகங்கள் ஆவியானவர் இல்லாததுனால வீணாய் போய் விடுகிறது. சில பேர் சொல்லிருக்காங்க இல்லையா, எவ்வளோ தியாகம் பண்ண ஒன்றும் இல்லாம போச்சு. நீங்க பண்ணீங்க உண்மைதான், ஆனா அந்த தியாகத்துல யார் இருந்திருக்கணும்? கூட ஆவியானவர் கூட இருந்திருக்கணும் அந்த தியாகத்தோடு. Because only he knows, only he can make that sacrifice
without blemish and spotless. ஆமென். ஆவியானவர் மட்டும்தான் நாம் செய்கிற தியாகங்களை பழுதற்றதாய் குற்றமற்றதாய் Oh, glory, மாற்ற glory, முடியும். glory, glory, glory. Amen. That is why it is so vital for you and me to operate, to have communion, fellowship with the Holy Spirit every single second. ஆகையால் தான் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு மணி செகண்டும் ஆவியானவரோடு அந்த உறவுக்குள்ள இருந்து அவரோடு அந்த அந்த நெருக்கமான ஐக்கியத்தில் இருப்பது நமக்கு மிக முக்கியமாய் Because Holy Spirit was one who through the Holy Spirit Jesus offered himself, and that sacrifice lacked nothing. இயேசு கிறிஸ்துவே தம்மை தாமே ஆவியின் மூலமாதான் பழுதற்ற பலியாய் தன்னை ஒப்பு கொடுத்தார். ஆகையால் தான் அதுல ஒன்றும் குறை இருந்ததில்லை. Holy Spirit was the one who described it and prescribed it, and he was the one who guided that sacrifice. ஆவியானவர் தான் இந்த பலி, இந்த தியாகம் இப்படியா இருக்க வேண்டும், அது இது இப்படியா செய்ய வேண்டும் என்று எல்லாவற்றையும் அங்க விவரித்து இயேசு கிறிஸ்துவை அந்த தியாகத்துக்குள்ள நடத்துகிறார். Amen. Amen. Hallelujah. 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 That's why Jesus had to have communion with the Holy Spirit every single time. ஆகையால் தான் இயேசு கிறிஸ்து நாம் பார்ப்போம் என்றால் ஒவ்வொரு மணி நேரமும் ஒவ்வொரு செகண்டும் அவர் ஆவியானவரோடு அந்த தொடர்ந்த ஐக்கியத்துக்குள்ள அவர் இருந்தவராய் நாம் பார்க்கிறோம். So we saw that, so how was that sacrifice described and prescribed and guided by the Holy Spirit? எப்படி ஆவியானவர் இயேசு கிறிஸ்துவை ஒரு ஜீவ பலியாய் அங்க அவர் அப்படி தயார் செய்து தன்னை எப்படி இயேசு கிறிஸ்து பலியாய் தருகிறார்? Book of Isaiah chapter 53 verse 1 to 4. ஏசாயா 53 அதிகாரம் 1 லிருந்து 4வது வசனத்தை பார்ப்போம். Book of Isaiah ஏசாயா 53 1 to 4. Who has believed our report, and to whom has the arm of the Lord been revealed? For he shall grow up before him as a tender plant, and as a root out of dry ground. He has no form or comeliness, and when we see him, there is no beauty that we should desire him. He is despised and rejected by men, a man of sorrows and acquainted with grief, and we hid as it were our faces from him. He was despised, and we did not esteem him. Hallelujah. Amen. Surely he has borne our griefs and carried our sorrows, and yet we esteemed him stricken, smitten by God, and afflicted. Hallelujah. Amen. So we saw that the sacrifice of Jesus was through the Holy Spirit, right? இயேசு கிறிஸ்து தன்னை ஜீவ பலியாய் ஆவியானவர் மூலமாய் ஒப்பு கொடுத்தார் என்பதை நாம் பார்த்தோம். This is how Holy Spirit guided Jesus to be a sacrifice. இப்படியாக தான் நாம் வாசித்த இந்த காரியங்களை கொண்டுதான் ஆவியானவர் இயேசு கிறிஸ்துவை ஜீவ பலியாய் ஒப்பு கொடுக்க வழி நடத்தினார். It says Jesus, the root came out of the dry ground, right? Dry root came out of dry ground. For a root to sprout out, to shoot out, it needs soft soil. ஒரு வேர் மண்ணிலிருந்து வெளியே வர வேண்டும் என்றால் அதுக்கு ஒரு மென்மையான மண்ணு தேவைப்படுகிறது. இரண்டாவது வசனம் தமிழ் 2 வாசிங்க பாப்போம். தமிழ்ல இளங்கிளையை போலவும் வறண்ட நிலத்திலிருந்து துளிக்கிற வேரை போலவும் அவனுக்கு முன்பாக எழும்புவார். வறண்ட நிலத்திலிருந்து துளிக்கிற ஒரு வேர், ஒரு வேர் துளிக்கணும்னு சொன்னா அதுக்கு என்ன வேணும்? சாஃப்ட் சாயில் இருக்கணும். அதுக்கு ஈரமான பதவுள்ள சாயில், சாஃப்டான சாயில், அப்போதான் ஒரு வேர் துளிக்க முடியும். ஆனால் பைபிள் சொல்லுகிறது ஜீசஸ் ரூட் அவுட் ஃப்ரம் அ ட்ரை கிரவுண்ட், which means it was very difficult. Jesus appeared in the time no one accepted him or expecting him to come. இயேசு கிறிஸ்து எந்த நேரத்துல உலகத்துக்கு வந்தாராம்? தன்னை யாரும் எதிர்பார்க்காத நேரத்துல, தன்னை யாரும் ஏற்றுக்கொள்ளாத நேரத்துல தான். Nobody were praying for him to come. மெசியா வர வேண்டும் என்று யாரும் ஜெபிக்காத வேண்டிக் கொள்ளாத நேரத்துல தான் அவர் தோன்றினார். And Bible also says when he came nobody even wanted him. அவர் வந்த பிறகு யாரும் அவர் வர வேண்டும் என்று ஆசைப்படவில்லையா? So when the root came out it was very difficult
for the root to come out. வறண்ட நிலத்திலிருந்து துளிர்க்கிற வேரை போல என்று இயேசு கிறிஸ்து அப்படியாக தான் இந்த உலகத்துக்குள் அவர் வந்தார். That's how Holy Spirit wanted him to sprout out. அப்படியாக தான் ஆவியானவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்குள்ள வர வேண்டும் என்பதை அவர் நியமித்து வைத்திருந்தார். So it is described how he is to come. Amen. எப்படியாய் இயேசு கிறிஸ்து தோன்ற வேண்டும் என்பதை ஆவியானவர் இங்க அது அழகாய் அங்க எழுதி வைத்திருக்கிறார். அப்படியா அவர் அதை விவரிக்க வைத்திருக்கிறார். Hallelujah. 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 So this is how the Holy Spirit has described that he is to come. He should come. இப்படியாக தான் இயேசு கிறிஸ்து வர வேண்டும் என்பதை ஆவியானவர் அங்க நியமித்து வைத்திருந்தார். Amen. Hallelujah. It says he is despised and rejected by men. அவர் மனிதர்களால புறக்கணிக்கப்பட்டவராய் அங்க இருக்கிறார். Hallelujah. 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 So verse 2-3 says how he became a sacrifice. இரண்டாவது மூன்றாவது வசனம் அவர் எப்படி ஒரு ஜீவ பலியாய் மாறினார் என்பதை பார்க்கிறோம். Verse 3 says he is despised and rejected by men, a man of sorrows and acquainted with grief. Amen. மூணாவது வாசிங்க தமிழ்ல பாஸ். அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும் அசட்டை பண்ணப்பட வேண்டும், மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும் மனுஷரால் புறக்கணிக்கப்பட வேண்டும், துக்கம் நிறைந்தவரும் பாடு அனுபவித்தவருமாய் இருந்தார். துக்கம் நிறைந்தவரும் பாடு அனுபவித்தவருமாய் இருந்தார். There's a verse which says sorrows and acquainted with grief, which means he was fully, it was kind of acquainted. Now he was full of sacrifice. He became very familiar with sacrifice. அவர் துக்கம் நிறைந்தவரும் பாடு அனுபவித்தவரும் என்றால் அந்த துக்கம் நிறைந்த அந்த தியாகத்தினால் அவர் முழுமையாய் நிரம்பப்பட்ட ஒருத்தராய் அங்க காணப்பட்டார். Okay, sacrifice. Okay, verse 4 and 5 it says, surely he has borne our grief. See, மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு. For whom did he go through that sacrifice? நம்முடைய துக்கங்களை சுமந்தார். யாருக்காக அவர் சுமந்தார்? Says for யாருக்கு? அவருக்காக அவர் அந்த தியாகத்துக்குள்ள அவர் போகல. யாருக்காக போனாரா? நமக்காக, உனக்காக, எனக்காக. Amen. Last week we saw a sacrifice should always be, it can never be for yourself. You cannot do something and say I sacrifice. No. Sacrifice will always be to, it has to be lavished on someone else. That's what sacrifice is. நாம் நமக்கென்று ஒரு காரியத்தை செய்வோம் என்றால் அது தியாகம் என்று சொல்ல முடியாது. நாம் எப்பொழுது மற்றவர்களுக்கு லாவிஷா ஒரு காரியத்தை செய்கிறோமோ அதுதான் தியாகம் என்று நாம் சொல்ல முடியும். எனக்காக எல்லாம் பண்ணிக்கினாங்க, ரொம்ப தியாகமா இருக்கிறேன் அப்படி இருக்க முடியாது. பாருங்க, நமக்காக நான் பண்றது, எனக்காக நான் செய்து கொள்வது தியாகம் அல்ல. பிறருக்காக நான் ஒன்று செய்யற, நன்மைகளுக்காக நான் செய்யறேன், அதான் தியாகம் என்ற அடிப்படையில் இருக்குது. அதான் தியாகம் என்று அழைக்கப்படும். பாருங்க, so Jesus went through all types of sufferings. Bible says, for whom did he go through those sufferings? Verse 4 and 5 says, for us, நமக்காக. See, surely he has borne our griefs. யாரு? Our griefs, and carried our sorrows. மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். Amen. Amen. Yet we esteemed him stricken. நாமோ அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு by God and afflicted. சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். For whom did he been? For whose sake he was afflicted? அவர் யாருக்காக பாடுகளை ஏற்றுக்கொண்டார்? யாருக்காக துக்கங்களை சுமந்தார்? உனக்காக, எனக்காக. Amen. Amen. Hallelujah. Hallelujah. For your sake and my sake. He went through that suffering. அவர் உங்களுக்காகவும் எனக்காகவும் தான் அந்த பாடுகளும் அந்த துக்கத்தையும் அவர் ஏற்றுக்கொண்டார். His suffering was guided by the Holy Spirit. முதலாவது அவரோட பாடுகள் துக்கங்கள் ஆவியானவரால் வழிநடத்தப்பட்டது. And number 2, இரண்டாவது that sacrifice was for you and me. அந்த ஜீவ பலி, அந்த தியாகம் அது உங்களுக்காகவும் எனக்காகவும் செலுத்தப்பட்டது. He did not do that sacrifice so that he can please God and say, see, I have done this. No. That sacrifice was for you and me. அந்த தியாகத்தை அவர் தேவனுக்கு செய்து தேவனுக்கு பிரியமுள்ளவராய் இருக்க வேண்டும் என்பதற்காக அல்ல, அது உங்களுக்காகவும் எனக்காகவும் அதை அவர் செய்தார்.
Amen. Hallelujah. Hallelujah. Spiritual sacrifice has tremendous value in the kingdom of God. ஆவிக்குரிய தியாகங்களுக்கு தேவ ராஜ்யத்துல மிக விலையுயர்ந்த காரியங்களாய் அது காணப்படுகிறது. When Jesus was guided by the Holy Spirit to be a sacrifice. ஆவியானவர்னால இயேசு கிறிஸ்து தம்மை தாமே ஜீவ பலியாய் தன்னை தியாகம் செய்ய அவர் வழிநடத்தப்பட்டார். And when Jesus sacrificed himself for us. அப்படியே அவர் நமக்காய் தன்னை ஜீவ பலியாய் தன்னை தியாகம் செய்த பொழுது What happened? என்ன நடந்தது? What happened? என்ன நடந்தது? Verse 9 பாருங்க. அதுக்கு பலனாய் என்ன நடக்கிறதாங்க 9ஆம் வசனத்துல. Sir, not 9. இது 11 9 வேண்டாம். அது ரொம்ப 11 வாசிங்க. அவர் The many. Hallelujah. What it says here na simple சொல்ற பாருங்க. God saw the labor of his soul and be satisfied. God was satisfied. இயேசு கிறிஸ்துவுடைய ஜீவ பலியான அந்த தியாகத்தை தேவன் பார்த்து அவருடைய ஆத்துமாவின் வருத்தத்தை அவர் பார்த்து அதுல அவர் திருப்தி கொண்டார். So your sacrifice, the end story of your sacrifice, உங்களுடைய ஆவிக்குரிய தியாகத்தின் முடிவு பலன் எப்படியா இருக்குமா? should satisfy the Father. அது தேவனை பிதாவை திருப்தி செய்கிற ஆவிக்குரிய தியாகங்களா? The moment it has been satisfied, நீங்க செய்கிற தியாகங்கள் எப்பொழுதெல்லாம் பிதாவை திருப்தி செய்து விடுகிறதோ immediately that moment that sacrifice will be registered. உடனடியாக அந்த தியாகங்கள் தேவ ராஜ்யத்துல எழுதி வைக்கப்படுகிறது. Amen. Amen. Hallelujah. Hallelujah. So how many of you know the difference between money and currency? எத்தனை பேருக்கு பணம் அல்லது கரன்சி இது ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் தெரியும்? Do you know money and currency are different? No, they are not same, they are different. Money is something you can physically handle it in your hand. பணம் அல்லது காசு என்பது நம்ம பிசிக்கலா தினந்தோறும் நம்ம வாழ்க்கையில ஹேண்டில் பண்ணுகிற ஒரு காரியம். But currency you will not physically, you may not have the liberty to handle them physically, but they will have a value. ஆனால் கரன்சி என்று நம்ம சொல்லப்படுகிற காரியங்கள் நம்ம பிசிக்கலா பார்க்காம அதை நாம் டிஜிட்டலா இல்ல வர்ச்சுவலா எப்படி வேணாலும் அதை நம்ம பயன்படுத்துவோம். So Bitcoin வந்து ஒரு கரன்சின்னு வெச்சுக்கோங்களேன். உதாரணமாய் பிட்காயின் நம்ம ஒரு கரன்சி என்று சொல்லலாம். Bitcoin is not something tangible you can go touch, have it in your pocket. Bitcoins நம்ம பணத்தை போல காசை போல பாக்கெட்ல வைப்பதும் அல்லது கையில பிடிக்கிற ஒரு காரியம் அல்ல. It has value in it. ஆனாலும் அந்த கரன்சி அந்த பிட்காயினுக்கான அதுக்கான வேல்யூ அதுக்கு இருக்கிறது. Hallelujah. Hallelujah. So what happened was when Jesus went through the sacrifice, இயேசு கிறிஸ்து தன்னை ஜீவ பலியாய் தியாகம் செய்த அந்த நேரத்துல it was like a Bitcoin having value in it. அது வந்து ஒரு பிட்காயின் வேல்யூ உள்ள ஒரு பிட்காயினை போல அது காணப்படுகிறது. It became a currency for you and me. அது ஒரு கரன்சியை போல என்ன விலைக்கிரியமாய் அது மாறுகிறது. Hallelujah. Amen. It became a value in the kingdom of God. தேவ ராஜ்யத்துல ஒரு கரன்சியாய் ஒரு விலைக்கிரியை செலுத்துகிற ஒரு காரியமாய் இயேசு கிறிஸ்துவுடைய தியாகம் அங்க பார்க்கப்படுகிறது. That's what sacrifices do. அதுதான் எல்லா ஆவிக்குரிய தியாகங்களும் அததான் நாங்க தேவராஜ்யத்துல செய்கிறதாம். When you offer spiritual sacrifice to God, தேவனுக்கென்று பிதாவுக்கென்று நீங்கள் எப்பொழுதெல்லாம் ஆவிக்குரிய தியாகங்களை செய்கிறீர்களோ it becomes a value in the kingdom of God. அந்த தியாகங்கள் எல்லாம் இப்பொழுது ஒரு விலைக்கிரியமாய் ஒரு கரன்சியை போல ஒரு வேல்யூ கொண்ட காரியத்தை போல தேவராஜ்யத்துல The sacrifice Jesus went through became a value in the kingdom of God. இயேசு கிறிஸ்து கடந்து போன ஜீவ பலியான அந்த தியாகம் இப்பொழுது தேவராஜ்யத்துல ஒரு கரன்சியாய் ஒரு வேல்யூ நிறைந்த காரியமாய் தேவராஜ்யத்துல மாறுகிறது. So Bitcoin has value, right? பிட்காயினுக்கு எப்படி வேல்யூ இருக்கிறதோ and you can even buy through bitcoins now. பிட்காயின்ஸை வைத்து நாம் எதையும் வாங்கலாம் விற்கலாம் அப்படிப்பட்ட காரியத்தை செய்யலாம். Now we are in the trend where you can
use your Bitcoin to buy things. நம் பிட்காயினை வைத்து சில காரியங்களை வாங்கலாம் விற்கலாம். Even though it is not, it has no physical, thing in it, but still value இருக்கிறதுனால you can buy things. நாம் அதை கண்கள்ல பார்க்க முடியாத பணமா இருந்தாலும் அதை கொண்டு நாம் காரியங்களை வாங்கலாம் விற்கலாம். I was told that in Dubai now many people, start using Bitcoins for transaction, to book hotels. They're using Bitcoins, value, they're using it. இப்படிப்பட்ட நாட்கள்ல இந்த காலகட்டத்தில் பிட்காயின்ஸை கொண்டு நாம் காரியங்களை தினசரி காரியத்திலும் செய்யலாம் கொள்ளலாம் என்று அப்படிப்பட்ட வாழ்க்கை முறை துபாயில இருப்பதை நாம் பார்க்கிறோம். The sacrifice of Jesus became the highest value in the kingdom of God. அப்படியாய் தேவ ராஜ்யத்தில் இயேசு கிறிஸ்துவின் ஜீவ பலி விலையூர்ந்த ஒரு காரியமாய் ஒரு விலைக்கிரியமாய் அது மாறுகிறது. Today anybody, a sick person comes and say, I'm healed by the stripes of Jesus, which means he's buying, that sickness through the value of the sacrifice of Jesus Christ. Hallelujah. இன்றைய ஒரு மனிதன் எனக்கு சுகம் தேவை, நான் இயேசு கிறிஸ்துவின் தழும்புகளால் சுகமானேன் என்று சொல்வான் என்றால் அவன் உண்மையாகவே என்ன செய்கிறான்? தேவன் செலுத்தின அந்த விலைக்கிரியத்தை அவன் தனக்கென்று அவன் பயன்படுத்திக் கொள்கிறான். Even today a sick person can use the value, take the value of Jesus and purchase his healing. Hallelujah. தேவன் இயேசு கிறிஸ்து ஜீவ பலியாய் தன்னை ஒப்பு கொடுத்து ஒரு விலை கிரியத்தை அங்க செலுத்திருக்கிறார். அதை கொண்டு நாம் நமக்கு தேவையான சுகத்தை இல்ல நமக்கு தேவையான எதையும் அதை கொண்டு வாங்கிக் கொள்ளலாம். His wounds produced value. அவருடைய தழும்புகள் அங்க ஒரு வேல்யூவை ஏற்படுத்தி இருக்கிறது. Because it was guided by the Holy Spirit. ஏனென்றால் இவை யாவும் ஆவியானவர்னால வழிநடத்தப்பட்ட காரியங்கள். When your sacrifice is guided through the Holy Spirit, உங்க பலிகளும் உங்க தியாகங்களும் எப்பொழுது ஆவியானவரோடு கலந்து அவர்னால வழிநடத்தப்படுகிறதோ it produces value. அது உங்களுக்குள்ளாய் உங்களுக்காக ஒரு வேல்யூவை அது ஒரு விலைக்கிரியமாய் மாறுகிறது. It is registered in the kingdom of God. அது தேவ ராஜ்யத்தில் எழுதிப்பட வைக்கிறது. Amen. Amen. His wounds produced value. That value was paid for our transgressions. அவருடைய தழும்புகள் விலைக்கிரியமாய் மாறினது. அந்த தழும்புகள் மூலமாய் நாம் சுகமானோம், நம் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. Hallelujah. Hallelujah. His stripes, amen, produced value. அவர் தழும்புகள் விலைக்கிரியமாய் மாறினது. And that value was paid for our healing. அது நம்முடைய சுகத்துக்கு தேவன் விலைக்கிரியமாய் செலுத்தின காரியம். Same manner. அதே போலதான் when you go into your prayer closet நீங்க உங்க ஜெப அறைக்குள்ள போகும் பொழுது and kneel before God, தேவனுக்கு முன்பாய் முழங்கால் இடும் பொழுது, when others are sleeping you are praying, மற்றவர்கள் எல்லாம் தூங்கிக் கொண்டிருக்கும் போது நீங்க ஜெபித்துக் கொண்டிருக்கிறீங்க. when others are eating you are fasting, நீங்க மற்றவர்கள் எல்லாம் சாப்பிட்டுக் கொண்டிருக்கும் போது நீங்க உபவாசிக்கிறீங்க. when others are enjoying the world you are sitting in the presence of God. மற்றவர்கள் எல்லாம் உலக பிரகாரமான காரியங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கும் பொழுது நீங்களோ தனித்து தேவ பிரசன்னத்தில் அமர்ந்திருக்கிறீங்க. This is spiritual sacrifice. Amen. இவைதான் தேவ சமூகத்தில் ஆவிக்குரிய தியாகங்களாய் காணப்படுகிறது. The more you are into the presence of God, எவ்வளவுக்கு எவ்வளவு தேவ பிரசன்னத்தில் நீங்கள் நிறைந்திருக்கிறீர்களோ, the more bitcoins you are purchasing from the heaven. அவ்வளவுக்கு அவ்வளவான தேவ ராஜ்யத்தின் பிட்காயின்ஸ் நீங்க வாங்கி கொண்டிருக்கிறீங்க. Amen. The more you are in the presence of God, sacrifice. எவ்வளவுக்கு எவ்வளவு தேவ ராஜ்யத்தில் விலைக்கிரைகளை செலுத்திக் கொண்டிருக்கிறீர்களோ, the more bitcoins you are, more values you are. Hallelujah. It becomes more value. அவ்வளவுக்கு அவ்வளவு உங்க தியாகங்கள் இப்பொழுது விலைக்கிரைகளாய் மாறுகிறது. Hallelujah. Unless you have a personal prayer life, உங்களுக்கு ஒரு தனிப்பட்ட ஜெப வாழ்க்கை இல்லாத வரைக்கும் you cannot achieve great things in the kingdom of God. நீங்க தேவனுக்காக அவர் ராஜ்யத்திலே பெரிய காரியங்களை செய்ய முடியாது. What is your value of your prayer? உங்க ஜெப வாழ்க்கையின் விலைக்கிரியம் அல்லது அதோட வேல்யூ எவ்வளவாய் என்னவா இருக்கு? Personal prayer, how much sacrifice? உங்க தனிப்பட்ட ஜெப வாழ்க்கையில நீங்க எவ்வளவு தியாகங்களை செய்திருக்கிறீங்க? வேலையை விட்டு பிரேயருக்கு வந்த நாட்டு இருக்கிறாங்களா இல்ல பிரேயருக்காக வேலைக்கு விட்டுட்டு வேலைக்கு போனா இதெல்லாம் தான் கவுண்டிங் in the kingdom of God. Amen. Which means when your prayer is invoked through sacrifice. I know, Lord, if I go for work today, I'm not trying to say வேலையெல்லாம் விட்டு பிரேயருக்கு வாங்கணும்னு சொல்ல வரல, தப்பா எடுத்துக்காதீங்க. I'm just ஒரு எக்ஸாம்பிளா சொல்றேன். Lord, I know, Lord, if I go there, I'm going to earn certain amount, Lord. But Lord, I'm going to give up on that and I'm going to sit in the presence, Lord. Amen. That involves sacrifice in it. Amen.
Lord, I know I want to go sleep. நான் போய் தூங்க வேண்டும், எனக்கு டயர்டா இருக்கு, நான் தூங்க வேண்டும் என்று நம்ம நினைக்கிறோம். But I say no. ஆனாலும் அதன் மத்தியில I want to pray. நான் செபிக்க தான் போறேன், நான் செபிப்பேன் என்ற அந்த எண்ணம், Spiritual sacrifice. அதுதான் உண்மையான ஆவிக்குரிய தியாகமாய் காணப்படுகிறது. Prayer is the Holy Spirit. ஆவியானவர் தான் ஜெபமா இருக்கிறார். Prayer itself is Holy Spirit. ஜெபமே ஆவியானவராய் இருக்கிறார். Amen. Spiritual sacrifice is prayer time. ஆவிக்குரிய தியாகங்கள் என்றால் அதுல ஒன்று நம்முடைய ஜெப நேரம், Fasting time. நம்மளுடைய உபவாசத்தின் நாட்கள், நேரங்கள். Amen. ஆமென். Hallelujah. Hallelujah. I know you can sit and watch for hours, you can watch TV, but you sacrifice and say, no, I'm going to sit in the presence of God and pray. Hallelujah. ஆமென். நம்ம மணிக்கணக்கா டிவிக்கு முன்பாக உட்காரலாம், நான் இல்ல, நான் தேவ சமூகத்துல அவர் பிரசனத்துல அமர போகிறேன் என்று எடுக்கிற அந்த முடிவும் அது செய்கிற செயலும் தான் ஆவிக்குரிய தியாகங்களாய் காணப்படுகிறது. There was day in my life I sacrificed everything just to be in the presence of God, and I know for sure how much value it has produced in the kingdom of God. என்னுடைய வாலிப நாட்களில் எல்லாவற்றையும் உதறி தள்ளிவிட்டு நான் தேவர் பிரசனத்தில் அமர்ந்த நாட்கள் எனக்கு இருந்தது. அது நிமித்தம் அது எவ்வளவு விலையுயர்ந்த காரியங்களை என் வாழ்க்கையில கொண்டு வந்திருப்பதை நான் உணர்கிறேன், நான் தெரிந்திருக்கிறேன், அறிந்திருக்கிறேன். I had unusual prayer life. எனக்கு மற்றவர்களை போல ஒரு அன்யூஷுவலான ஜெப வாழ்க்கை நான் கொண்டவனா இருந்தேன். Hallelujah. 24/7 my thought and my thinking was all the time prayer, prayer, prayer. Hallelujah. 24 மணி நேரம் என்னுடைய எண்ணங்களும் என்னுடைய செயல்களும் எப்பொழுதும் ஜெபத்தை குறித்து தான் இருக்கும். I'll be waiting when 3 a.m. comes. எப்பொழுது 3 மணி நேரம் ஆகும், அந்த 3 o'clock வரும் என்று நான் waiting to get up and get out from the house to go and sit in the presence of God. தூக்கத்திலிருந்து எழும்பி வீட்டை விட்டு வெளியே போய் எப்பொழுது நான் ஜெபிக்க ஆரம்பிக்க முடியும் என்பதை நான் அதுக்காக நான் காத்து கொண்டிருப்பேன். Those are spiritual sacrifices. அவைகள் தான் உண்மையான ஆவிக்குரிய தியாகங்கள். Hallelujah. Prayer is one thing. ஜெபம் ஒரு ஆவிக்குரிய தியாகமாய் But காணப்படுகிறது. sacrificial prayer is another thing. Hallelujah. ஆனால் ஜெபம் ஒரு காரியம், ஆனால் தியாகத்தோடு ஜெபிக்கிறது வேறு ஒரு காரியமா But இருக்கு. today God is demanding you and me sacrificial prayer. தேவன் உங்களையும் என்னையும் அப்படிப்பட்ட தியாகம் நிறைந்த ஜெபங்களை உங்களால செய்ய முடியுமா என்று நம்மை பார்த்து கேட்கிறார். Give up on that thing that you like. நீ விரும்புற அந்த காரியத்தை விட்டுவிடு. And you come and sit in the presence of God. அதை விட்டுவிட்டு அந்த நேரத்தை எனக்காக நீ கொடு, என்னுடைய சமூகத்துல வந்து அமரு என்று தேவன் நம்மை பார்த்து Spiritual சொல்லுகிறார். sacrifice அப்படியான காரியங்களை செய்யும் பொழுது அது ஆவிக்குரிய தியாகங்களாய் காணப்படுகிறது. produces value. ஆவிக்குரிய தியாகங்கள் தேவ ராஜ்யத்துல விலையில்லாத காரியத்தை அதை உண்டு பண்ணுகிறது. Not just half an hour in prayer, 1 hour in prayer. அரை மணி நேரம், 1 மணி நேரம் அல்ல, That anybody can do. அது யாரும் எவரும் செய்யலாம். 3 hours, 4 hours, 5 hours, 6 hours, can you do? 3 மணி நேரம், 5 மணி நேரம், 6 மணி நேரம் உங்களால செய்ய முடியுமா? 2 hours, 3 hours praying in tongues. 3 மணி நேரம், 2 மணி நேரம் நீங்க அந்நிய பாஷையில ஜெபிக்க முடியுமா? Produces value. இவைகளை செய்யும் பொழுது நமக்குள்ள ஆவிக்குரிய தியாகங்கள் நமக்குள்ள ஒரு வேல்யூவா அது ஏற்படுத்துகிறது. Amen. ஆமென். You are praying when your husband is sleeping. உங்க கணவன் தூங்கிக் கொண்டிருக்கும் போது நீங்க ஜெபித்துக் கொண்டிருக்கிறீங்க. Spiritual sacrifice. அது ஒரு ஆவிக்குரிய தியாகத்தை கொண்டு வருகிறது. Amen. ஆமென். When others are eating biryani, you are fasting and praying in the presence of God. Spiritual sacrifice. Amen. 2 things body likes. இந்த சரீரத்துக்கு 2 காரியங்கள் பிடித்திருக்கிறது. சரீரத்துக்கு மிக பிடிச்ச 2 காரியம் தெரியுமா உங்களுக்கு? தூக்கமும் சாப்பாடும். ரோமர் 12:2 சொல்லுகிற உங்களையும் உங்கள் உடலையும் ஜீவ பலியா அர்ப்பணி. அது என்ன தெரியுமா பொருள்? இந்த 2 விட்டுட்டு, தூக்கத்தை விட்டுட்டு, எப்ப பார்த்தாலும் சோறு 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 இதை விட்டுட்டு என் பிரசனத்தில் அமர்ந்துரு. Spiritual sacrifice produces great, tremendous power. ஆவிக்குரிய தியாகங்கள் நமக்குள்ள ஒரு பகிரங்கமான, வெளிப்படையான, பெரிய அளவுக்கான ஒரு வல்லமையை நம்ம வாழ்க்கையில கொண்டு வரும். ஐயோ நான் டயபெட்டிக்ங்க, சாப்பிடலன்னா அப்படியே அதெல்லாம் பொய், சத்து விதித்திருக்கிற மகா பெரிய பொய். அது அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. தேவ பிரசனத்தில் எப்பேற்பட்டவங்களா இருந்து நீங்க உட்கார்ந்தீங்கன்னா அதற்குரிய பலனை தேவ ஆவினர் அந்த இடத்துல உங்களுக்கு கொடுத்துட்றாரு. ஆனால் you need to make a decision
There are times I will be so tired. I don't want to pray in the night, but still I will make a point. Now I want to go and pray. My wife knows. So many times I will make a decision, no, I want to go sleep. But I say, no, I want to go and pray. The moment I go sit in prayer, I'll say I will come in 20 minutes, half an hour. It will take hours together. Holy Spirit will give that strength. The moment that initiate பண்றது அவங்க வேலையா இருக்கணும். அதுக்கப்புறம் ஆவியானவர் உங்களை பலப்படுத்த ஆரம்பிப்பார். Hallelujah. Uncompromised prayer, sacrificial prayer life produces great value in the kingdom of God. Amen. 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 Hallelujah. Hallelujah. Jesus sacrificed himself. இயேசு கிறிஸ்து தம்மை தாமே ஜீவ பலியாய் தன்னை தியாகம் செய்தார். It has tremendous value in the kingdom of God. அவர் செய்த தியாகத்தினால தேவ ராஜ்யத்துல ரொம்ப பெரிய விலையுயர்ந்த காரியமா இது Now காணப்படுகிறது. anybody can use that value to receive something from heaven. அந்த தியாகத்து நிமித்தம் ஏற்பட்ட எந்த பலனையும் யார் வேணாலும் அதை ஏற்று பயன்படுத்தலாம், அதை தனக்கென்று எடுத்துக்கொள்ளலாம். Highest level of spiritual sacrifice. ஆவிக்குரிய தியாகத்துல மிக பிரதானமாய் காணப்படுகிற ஒரு காரியம் prayer and fasting. அதுல காணப்படுகிறது உபவாசத்தோடு நாம் ஜெபிக்கிற ஜெபங்கள். Amen. Amen. என்னைக்காவது லீவை போட்டு ஃபாஸ்ட் பண்ணிருக்கீங்களா? என்னைக்காவது லீவை போட்டு ஜெபம் பண்ணிருக்க பிரேயர் பண்ணிருக்கிறோமா? லீவ் போட்டு பண்ணுங்கன்னு சொல்ல வர. There are times your spirit knows something serious business. I need to be in the presence of God. Hallelujah. 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 Amen. Serious business. Spiritual sacrifice. Hallelujah. Amen. Hallelujah. If it's a need, ஒரு தேவைன்றது இருக்கும் if என்றால், you know that there is a need, yes, there is a major decision I have to make. என் வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய ஒரு முடிவை, ஒரு தீர்மானத்தை நான் எடுக்க வேண்டும். It's good that that moment you just take off from your, from work. எதுக்கு ஆஃப் எடுக்கிறோம் இல்லையா? ஒர்க்குக்கு இல்லையா? எடுக்கிறோமா இல்லையா? யாருக்காவது ஒரு திருமணம் போனோம், ஒரு ஃபங்க்ஷன்னா ஆஃப் எடுத்துடுறோமா இல்லையா? எடுக்கிறோம், முடியுதா இல்லையா? அதே போல் அதை விட ஜெபத்திற்கென்று நீங்க ஒரு சிலதை செஞ்சு பாருங்க. ஸ்பிரிச்சுவல் சாக்ரிஃபைஸ் அதை மாற ஆரம்பிக்கும். இட் ஹாஸ் வேல்யூ இன் தி கிங்டம் ஆஃப் காட். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். So this Saturday we are going to have a spiritual sacrifice. It's a day of spiritual sacrifice. This Saturday தானே? Supporting, praise God, thanksgiving, fasting, prayer. Amen. It's going to be a spiritual sacrifice. Fastingல பண்ண போறோம். It's going to be a fasting prayer. 3 மணிக்கு அப்புறம் நீங்க சாப்பிட்டுக்கலாம். 3:30 மணிக்கு அப்புறம் நீங்க சாப்பிடலாம், அது பிரச்சனை இல்லை. But until 3 we are going to fast in the presence of God. Amen. We are going to offer ourselves as a spiritual sacrifice to God. அவன் ஜென்யூனா பண்ணணும் பாருங்க. Hallelujah. Hallelujah. How many of you are ready for Saturday for a spiritual sacrifice? Produces great value in the kingdom of God. Amen. Having that value, you can buy anything. Having that value, you can change anything in your life. Amen. Quickly, let's all rise up. Quickly, I would like to call upon the volunteers to come forward and Amen. Hallelujah. Jesus offered himself as a spiritual sacrifice. That it has value, tremendous value in it. Tremendous value in it. Thank you. Thing that you are holding in your hand has tremendous value. It was offered. Jesus offered himself as a spiritual sacrifice. Amen. Hallelujah. Spiritual sacrifice. Amen. Hallelujah. Let's God.
blood இருக்குதா? Jesus offered himself as a spiritual sacrifice, which was purely described, prescribed, and guided by the Holy Spirit. Amen. That's why it had so much value in it. Amen. This thing that you are holding in your hand is a value which was paid for every single soul's redemption on this world. ஒரே பலி போதும்ட்டார். இந்த ஒரே பலி எல்லா பாவ நிர்வாணத்திற்கும், எல்லா பாவத்திற்கும், எல்லா சுகத்திற்கும், எல்லா ஜெயத்திற்கும் போதுமான பலியாய் இந்த பலி மாறியது. ஏன் தெரியுமா? இந்த பலி செலுத்தப்படும் போது ஆவியானவர் ஏவப்பட்டவரா, ஆவியானவர் நடத்தினதான ஒரு பலியாகவும், பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றி பிதாவை சாட்டிஸ்ஃபை பண்ண ஒரு பலியாய் இது மாறியது. Amen. So your sacrifice, end of the day, should satisfy the Father. Hallelujah. 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 Let's all say, Lord, I'm going to satisfy you, Father, Lord, through my prayer life. I'm going to satisfy you through fasting and prayer, because you demand that from us, oh Lord. Oh, hallelujah. 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 Amen. This value. Amen. The Bitcoin that you are holding, இந்த பிட்காயின் நம்ம கையில் பிடிக்கலாம் பாருங்க. Hallelujah. It has value in it. Amen. Hallelujah. For I received from the Lord that which I also delivered to you, that the Lord Jesus on the same night in which he was betrayed took the bread, and when he had given thanks, he broke it and said, take, eat, this is my body which is broken for you. Do this in remembrance of me. Thank you, Lord, for the value. Hallelujah. அப்படியே அதை the same manner he also took the cup after supper, saying, this cup is the new covenant in my blood. This do as often as you drink it in remembrance of me. Hallelujah. Let's all take part in the cup. For as often as you eat this bread and drink this cup, you proclaim the Lord's death till he comes. See, it has value till he comes. Hallelujah. Father God, in the name of Jesus, we thank you and we praise you for this wonderful day, Lord. Thank you for the sacrifice of Jesus, which has tremendous value today. Oh, that no hell can prevail. No hell, oh, hakara, hatur kandaraka, can decrease this value, Lord. This value paid for us. Hallelujah. We are paid for our healing. We are paid for our success. We are your sacrifice is paid for our healing, Lord. It's paid. I am paid off. Hallelujah. I am paid off. Hallelujah. God, you paid for me, Lord. Your value. Hallelujah. Thank you, Lord. We are healed by the stripes of Jesus. Your value, Lord. Hallelujah. Thank you. Thank you, Father. We give you all the glory and honor. Continue to lead us and guide us, Lord. In Jesus' name we pray. Amen. Hallelujah. I quickly call upon Inia to come forward and lead us into the offering session. God bless you. The Bible says God loves a cheerful giver, so I will give to the Lord not reluctantly or under compulsion, but according to what God puts in my heart. God has blessed me abundantly in Christ, so in all things and at all times I have all I need, and I will abound in every good work. God, who supplies seeds to those who plant, will give bread for food, which will increase my heart, which will end material seeds, which will enlarge the harvest of my righteousness in Christ. I will be enriched in every way, to be generous in every way, producing great praise and thanksgiving to God our Father in and through our Lord and Savior Jesus Christ. Amen. Now I welcome Pastor Santosh to give the benediction. Thank you, Nia. Thank you. God bless you. Let's pray.
Father God, in the name of Jesus, Lord, we come before the throne of grace, Lord, and we thank you, Lord, with a thanksgiving heart, Lord. Thank you for enlightening our hearts of understanding, Lord, to know what sacrifice can produce, Lord. Help us to be masters in spiritual sacrifice, Lord. Help us to be skillful in spiritual sacrifice, Lord, that it may produce great value in the kingdom of God. Hallelujah. That which can secure, through that value we can secure our lifetime on this earth, of Father God. Through that value, Lord, our healing will be secured. Through that value, Lord, our children's and children's children and great grandchildren will be secured, Lord. Oh, we thank you for the value. We thank you for the spiritual sacrifice. We thank you for opening our hearts of understanding through this realm, Lord. And we pray, Holy Spirit, that you will help us, Lord. We will be described and prescribed and guided by you, Holy Spirit, to offer the spiritual sacrifice, lavish our spiritual sacrifice towards our Father God. Hallelujah. We thank and we praise you once again for all the good things that we are benefiting from you. Thank you for leading us throughout this 11 months and helping us to step into this 12th month, last month of this year. And we thank you for your goodness. We thank you for your mercy. We thank you for everything, Lord. We give ourselves this morning, Lord. Hallelujah. Oh, we sacrifice ourselves as a spiritual sacrifice, Lord. Help us to forsake sleep. Help us to, Lord, forsake food. And Lord, offer ourselves as a spiritual sacrifice in your kingdom, of God, that may produce great value so that we can achieve great things in your kingdom, of God. Thank you and we praise you once again. We give you all the glory and honor. In the most precious name of our Lord and Savior Jesus Christ we pray. Amen. Let's bow down for the benediction. May the love of our Father, grace of our Lord and Savior Jesus Christ, and sweet communion and fellowship of the Holy Spirit will lead, describe and prescribe and guide us into spiritual sacrifice and make us skillful in the spiritual sacrifice, which produce great value in the kingdom of God and do great things for our Lord and Savior Jesus Christ. Amen. 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 Hallelujah. Amen. So as I announced, as I texted everybody, this Saturday we will be having our Thanksgiving fasting prayer. Mostly it's going to be we are focusing on prayer and fasting. Amen. Hallelujah. As led by the Holy Spirit, it's going to be from 10 a.m. to 3 p.m. So it's going to be how many hours? 5 hours. Amen. 5 hours. It's going to be a time of prayer and fasting and prayer. As I was led by the Holy Spirit last night, as I was praying, I was led by the Holy Spirit to take this prayer like this, which means each family will have 1 hour time, 1 hour of time of leading us in prayer and fasting. So it's going to be, as family, you can take time and you can coordinate to each other and take 1 hour each family, which means how many families we have, over family or over 1 hour time and prayerfully ask God what to do in that 1 hour. It's my humble request, let's not have too much of talking in that 1 hour. Maybe you can have few minutes to encourage or tell a word from the Holy Spirit, but mainly we are going to focus on prayer. Amen. It's going to be a time of fire and prayer. Amen. So as family, you can, husband can sing a song, or wife can share a testimony, or or a word from God, and அந்த மாதிரி நீங்க சில விஷயத்தை நீங்க பண்ணும்போது, I don't know, Holy Spirit led me to do it like that actually. So I want each family to be involved and take 1 hour's time. So from 10 to 11 one family can take, from 11 to 12 and 12 to 1, and finally I will be taking over it and leading in prayer. Amen. Amen. So prayerfully ask the Holy Spirit, we as family want to touch thousands and thousands of family, reach thousands and thousands of family. As church we want to do this, Holy Spirit சொல்லி prayerfully அந்த 1 hour time நீங்க பிளான் பண்ணுங்க, prayerfully பிளான் பண்ணி நீங்க அதில் ஈடுபடும்படியாக உங்களை நான் கேட்டுக்கொள்கிறேன். Amen. Okay, right? So
Saturday, it's going to be from 10 a.m. to 3 p.m. I mean, it's going to be a fasting prayer. Amen. Hallelujah. Friday, we will not be having our Bible study because we are going to have this Thanksgiving prayer in. So I thought of, let's focus on this more. Amen. In coming days, we'll be focusing more on prayer. Thank you. God bless you all. Amen. God bless you all. Amen. Amen. Thank you.